லார்ட். கிறிஸ்துவில் அன்பான தேவ ஜனங்களே, எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய அண்ணனாக இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருந்து எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பதை நாங்கள் எதினால் அறிவோம். நீர் எங்களோடு வருவதினால் மாத்திரமே என்று மோசே சொன்னது போல உம்முடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியின் மேல் குடியிருக்கிற எல்லா ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உமது ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அல்லவா. எங்களோடு கூட இருக்கிறதுனால் மாத்திரமே சுவாமி, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதுனால் மாத்திரமே உம்முடைய ஜனங்கள் எல்லாகிய நாங்கள் எல்லாரும் உம்முடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். உம்முடைய விசேஷித்த கிருபை எங்களுக்கு அனுதினமும் கிடைக்கிறது. இதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நீர் தந்த உம்முடைய ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தால் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தால் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உன்னிடம் உண்டு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உன்னிடம் உண்டு. உமது வார்த்தையா திருப்தியாகிறேன், உமது வார்த்தையா திருப்தியாகிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளாய். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளாய். இயேசுவின் சமூகத்துக்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் சமூகத்துக்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானார், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானார். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இரவினில் அக்னி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம், இரவினில் அக்னி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம், பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின்
தரிக்கவும் கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பீர். கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பீர். ஆசீர்வாத வாய்க்காலா எங்களை மாறச்சி. ஆசீர்வாத வாய்க்காலாய் எங்களை மாறச்சி. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா. ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே. Praise the Lord. நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளிலும் கூட கர்த்தாவை பாடி மகிழும்படி கர்த்தாவே, உம்மை துதித்து நாங்கள் மகிழும்படி கர்த்தாவே கிருபை செய்தமைக்காக நன்றி ராஜா. இதோ நாங்கள் உம்மை பாடி உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே வாரும், எங்களுக்குள்ளே வாரும், நம்முடைய ஆவியினால் நிரம்பி நாங்கள் பாடி துதிக்க செபிக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே கர்த்தாவே நாங்கள் இதை செய்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நீர் எங்கள் மீது கர்த்தாவே அன்பு கூர்ந்து தகப்பனே சிலுவையில் பலியாகிற கர்த்தாவே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வாதம் வழி நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, என் தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, என் தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. உம் இரத்தத்தால் பிதாவோடு
நீங்க மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. यीशु मसीह के नाम की महिमा करेंगे हिंदी गाना गाकर। तुम रहने से मुझे काफी है यीशु, तेरे पीछे पीछे चलूंगा मैं यीशु। तुम रहने से मुझे काफी है यीशु, तेरे पीछे पीछे चलूंगा मैं यीशु। तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है। तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है। तुम रहने से मुझे काफी है यीशु, तेरे पीछे पीछे चलूंगा मैं यीशु। कितने संकट मुझ में रहे, कितने ही बोझ रहे, कितने कष्टों में डूबा गया, और मैं ना मानूंगा। कितने संकट मुझ में रहे, कितने ही बोझ रहे, कितने कष्ट में डूबा गया, और मैं ना मानूंगा। तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है। तेरा नाम काफी
शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है, रहने से मुझे काफी है यीशु, तेरे पीछे पीछे चलूंगा मैं यीशु। जीवन की नाव टूटी हुई, कर्जों में डूबा गया, भंवर में डूबा गया, निराशा में आशा है तू, जीवन की नाव टूटी हुई, कर्जों में डूबा गया, भंवर में डूबा हुआ, निराशा में आशा है तू, तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है, तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है, तुम रहने से मुझे काफी है यीशु, तेरे पीछे पीछे चलूंगा मैं यीशु। तेरे लिए कुछ असंभव नहीं, काफी है तेरी कृपा, तेरे बिना मिल सकती नहीं मुझको कभी भी शिफा, तेरे लिए कुछ असंभव नहीं, काफी है तेरी कृपा, तेरे बिना मिल सकती नहीं मुझको कहीं भी शिफा, तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है, तेरा नाम काफी है, तेरा शब्द काफी है, तेरी नजर काफी है, तेरी छाया काफी है, तुम रहने से मुझे काफी है यीशु, तेरे पीछे पीछे चलूंगा मैं यीशु, तुम रहने से मुझे काफी है यीशु, तेरे पीछे पीछे चलूंगा मैं यीशु। ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. हालेलुया, प्रेज द लॉर्ड। परमेश्वर आपको आशीर्वाद करे। ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ஆன்லைனில் சந்திக்கிறபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். हर एक हफ्ता हम इस ऑनलाइन में मिल रहे, इसके लिए परमेश्वर को धन्यवाद कहेंगे। हर एक परिवार को परमेश्वर आशीर्वाद कर रहे, इसीलिए हम परमेश्वर को धन्यवाद कहेंगे। அநேக சாட்சிகளாக தேவன் எழுப்பி கொண்டு இருக்கிறார். अनेक लोग को परमेश्वर साक्षी के रूप में खड़ा कर रहे, इसके लिए हम परमेश्वर को धन्यवाद कहेंगे। இந்த கடைசி காலத்திலும் தேவனுடைய வார்த்தை நம்ம வீடுகளை தேடி எல்லா கதவுகள் அடைக்கப்பட்ட போதும், எல்லா தேசங்கள் அடைக்கப்பட்ட போதும்
தேவனுடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. ஆதலால் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். इस अंत समय में भी परमेश्वर के वचन हमें ढूंढ के आए हैं. सारे मार्ग बंद है, फिर भी उसका वचन हमें ढूंढ के घर पे आया है. इसलिए परमेश्वर को हम धन्यवाद कहेंगे. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை கவனமாய் கவனிங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிடும். தேவனுடைய வார்த்தை உங்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். आज के दिन में भी हम परमेश्वर के वचन सुनेंगे. वचन ही आपको छुटकारा देगा, आपको ज़िंदगी को बदल देगा, आपको चमत्कार देगा और चंगाई देगा. அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றி நிச்சயமாக நடத்துவார். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நிறைவாய் மாற்று. ஆதலால் உங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். वो आपके सारे कमियां को परमेश्वर यीशु में पूरा कर देगा. जैसा फिलिपियन 4:19 कहता है, परमेश्वर आपके सारे कमियां को मसीहा में पूरा कर देगा. वैसे आपके सारे कमियां को परमेश्वर आज पूरा कर देंगे. இந்த லாக்டவுனில் கூட கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்ப விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நன்றாக கவனிங்கள். இன்றைக்கு திக்கற்றவர்களையும் விதவைகளுக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். इस लॉकडाउन में भी परमेश्वर आपके सारे ज़रूरत को पूरा करेंगे. विशेष रूप से आज की वचन सुसमाचार सुनना ध्यान से. आज परमेश्वर अनाथ और विधवा को एक चमत्कार करने वाले हैं. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தயவாய் கவனிங்கள். இந்த செய்தி கேட்கிற யாவரும் இந்த செய்தியை கவனமாய் கவனித்து வசனத்தை நீங்கள் பிடித்து செபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். आपके परिवार में जो भी है, ये वचन को ध्यान से सुनना. जब ये वचन को ध्यान से सुनकर उसको रख के आप प्रार्थना करेंगे तो परमेश्वर आपको चमत्कार करेंगे. நம்ம பாடல் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே. என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. சொல்வோம், என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனமிரங்கு. சொல்வோம், இயேசுவே மனமிரங்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, நாளும் துணையவர்க்கு நிற்பவரும் தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற
கர்த்தாவே எழுந்தருளு, கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளு, கைதூக்கி என்னை நிறுத்து. தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவன் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவர் எனக்கு பக்கபலம். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனமிரங்கு, இயேசுவே மனமிரங்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, அக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவர்க்கு பக்கபல நீரே அல்லவோ, பக்கபலன் நீரே அல்லவோ, பக்கபலன் நீரே அல்லவோ. நம் ஆண்டோடைய வார்த்தையை தியானத்தில் கொண்டு வருவோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். हम परमेश्वर के वचन को ध्यान में लाएंगे। व्यवस्था विवरण 10 में 17 और 18 पढ़कर देखेंगे। உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा वही ईश्वरों का परमेश्वर और प्रभुओं का प्रभु है। वह महान पराक्रमी और भय योग्य ईश्वर है, जो किसी का पक्ष नहीं करता और न गुस्स लेता है। वो अनाथों और विधवा का न्याय चुकाता है और परदेशियों से ऐसा प्रेम करता है कि उन्हें भोजन और वस्त्र देता है। என் அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது என்று கவனிங்கள். 17 வசனத்தை வேதம் என்ன சொல்கிறது கவனிங்கள். मेरे प्रिय परमेश्वर के लोग, आज प्रभु क्या कहते हैं ये ध्यान से सुनना। 17 वचन क्या कहता है हम ध्यान से सुनेंगे। நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவரா? தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம்
அவர்தான் தேவன். இந்த பூமியில் எத்தனையோ கோடிகள் தேவர்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் தேவன். தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும். பார்த்தீங்களா, தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்துவம் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஏழையா பணக்காரா, எந்த இனம், எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த மதத்தவர்கள் என்று பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன். वचन कहता है तुम्हारा परमेश्वर यहोवा ईश्वरों का परमेश्वर है। चाहे इस दुनिया में कितने भी ईश्वर हो, उस सब का वो परमेश्वर है। वो प्रभुओं का प्रभु है। वो पक्ष नहीं करता, किस में भेदभाव नहीं देखता, मनुष्य जैसा वो भेदभाव नहीं देखता, ऐसा वचन कहता है। வேதம் சொல்லுகிறது பரிதானம் வாங்காதவர், அப்படி என்றால் லஞ்சம் வாங்காதவர், எதையும் உங்கள்கிட்ட கேட்க போகிறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் பசி எடுத்தால் உன்னிடத்தில் ஆகாரம் கேட்க மாட்டார். அப்படி என்றால் அவர் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு தேவன், பரிதானம் வாங்காதவர், லஞ்சம் வாங்காத ஒரு கடவுள். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நாம் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறி சொன்னால் அந்த காரியத்துக்காக லஞ்சம் கொடுத்து காரியத்தை நிறைவேற்றுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிதானம் வாங்காத ஒரு தேவன், நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன், நீதி செய்கிற தேவன். எப்படி செய்கிறாராம்? 18 வசனத்தை பாருங்கள். वचन कहता है वो ना घूस लेता, ना भ्रष्टाचार करता, अगर उसे भूख भी लगता है तो ना आपसे कुछ मांगता। तो हमारा परमेश्वर यहोवा हमसे ना कुछ चाहता है, ना कुछ मांगता है। जैसे हमें अगर इस दुनिया में कुछ काम होना है तो हम भ्रष्टाचार करते हैं, लेकिन ये हमारे परमेश्वर ना हमसे कुछ मांगते, ना कुछ चाहते, ये वचन कहता है। और वो न्याय करने वाला परमेश्वर है। ये हम आगे वाला 18 वचन में पढ़ के देखेंगे। நல்லா கவனிங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். என்னன்பான தேவ சின்னமே. 18 वचन ये कहता है कि वो अनाथों और विधवा का न्याय करता है और परदेशियों से प्यार करके उन्हें भोजन और वस्त्र देता है। திக்கற்ற பிள்ளைகளுக்கும், இந்த செய்தி கவனமாய் கவனிங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து திக்கற்றவளாக இருக்கிறீர்களோ, யாரால் கைவிடப்பட்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை தாய் தகப்பனை இழந்து திக்கவற்றலாம் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உனக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசி, ஒரு தேவன் உன்னோடு கூட வந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு நியாயம் செய்வார் என்பதை இன்றைக்கு நீ அறிந்து கொள்ளும்போது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும், ரெண்டாவது கவனித்து பாருங்கள், விதவைகளுக்கும். ஒன்று திக்கற்ற பிள்ளைகள், ரெண்டாவது விதவைகள். இந்த ரெண்டு பேருக்குமே தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? அவர் உனக்கு நியாயம் செய்ய போகிறார். वचन को ध्यान से सुनना। वह अनाथों को, जैसे कि सुसमाचार जो भी सुन रहे, आप लोग कोई भी चीज़, कोई आशीर्वाद खो चुके, अपने माता पिता को खो चुके और अनाथ खड़े हैं, तो आपको परमेश्वर न्याय करेंगे। और विधवा को, जो भी अनाथ है, जो भी विधवा है, उनको परमेश्वर क्या करने वाले? उनके लिए वो न्याय चुकाने वाला है। எல்லாரால் கைவிடப்பட்டு திக்கற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற என் அன்பான தேவ சின்னமே, இந்த வார்த்தை கேட்கிற உனக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ திக்கற்றவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல, தனிமையானவள் அல்ல, உனக்கு யாருமே இல்லை என்று நினைக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். सब लोग ने छोड़ दिया, अकेले हूँ, ऐसा आप सोच रहे, आपको ये सुसमाचार है, आप अकेले नहीं है, परमेश्वर आपके साथ है, आप अनाथ नहीं है, न्याय चुकाने वाले परमेश्वर आपके साथ है। ஏன்னா அவரால் தான் சொல்ல முடியும், உலக முடிவு வரைந்தும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கா. ஒருவர் தான் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன். क्योंकि वो एक ही कह सकता है कि इस दुनिया के अंत तक मैं तेरे साथ रहूँगा, क्योंकि वो एक ही परमेश्वर है, इस दुनिया के अंत तक आपके साथ रहेगा। இந்த பூமியில் கவனித்து பாருங்கள், எல்லாரும் நம்மை கைவிட்டு ஒரு நாள் போவார்கள். யாரும் நம்மோடு கூட வருவதில்லை கடைசி வரைக்கும். ஒரு பாடல் கூட சொல்லுது, வீடு வரை உறவு, அவ்வளோதான், வீட்டு வரைக்கும் தான் உறவு, வீதி வரைக்கும் தான் மனைவி, காடு வரைக்கும் தான் பிள்ளை, அதுக்கப்புறம் கல்லறைகளுக்கு போனால் நம்ம தனிமை தான். इस दुनिया में कोई भी हमारे साथ नहीं आने वाला है।
जैसे कि गीत भी कहता है कि घर तक ही पत्नी आ सकती है और रोड तक परिवार आएगा, कब्रिस्तान तक बच्चे आएंगे, पर अंत तक हमारे साथ कोई नहीं आएंगे। யாரும் வரப்போதில்லை. ஆனால் வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அதை தான் ஆண்டவர் சொல்லுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். இந்த வாரம் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இந்த ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு நீதி செய்ய போகிறார், நியாயம் செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிறார். लेकिन वचन कहता है वो है कि अंत तक आएगा। इसीलिए वचन में लिखा है कि वो विधवा को और अनाथों को न्याय करने वाले परमेश्वर है। जो भी ये सुसमाचार सुन रहे, आपको ये हफ्ते में परमेश्वर न्याय करेंगे। वो क्योंकि न्याय करने वाला परमेश्वर है, क्योंकि वो प्रभुओं का प्रभु है, ईश्वरों का ईश्वर है। அவர்தான் உனக்கு நீதி செய்ய போகிறார், நியாயம் விசாரிக்க போகிறார், நியாயம் செய்ய போகிறார். அதாவது வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். கவனித்து பார்த்தீங்களா? वही आपको न्याय करने वाला परमेश्वर है। इसलिए वचन कहता है वो अनाथों का और विधवा का न्याय चुकाता है और परदेशियों को प्रेम करके उन्हें भोजन और वस्त्र देता है। திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் நியாயம் செய்கிறார். அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார். அந்நியன் என்று சொன்னால் தேவன் இன்னும் அறியாதவர்களுக்கு கூட அவர் அன்ன வஸ்திரத்தை கொடுத்து அவர் ஆதரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆதல் வேதம் சொல்லி அவர் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் வல்லமுள்ள பயங்கரமுள்ள தேவன். அவர் பட்சபாதம் பார்க்கிற ஒரு தேவன் அல்ல, பரிதன வாங்குகிறவர் அல்ல. वचन कहता है वो विधवा और अनाथों का न्याय चुकाता है और परदेशियों से प्रेम करके उन्हें भोजन और वस्त्र देता है। परदेशी वो है जो परमेश्वर को नहीं जानते, उनसे भी वो प्रेम करता है, उन्हें भी वो भोजन देता है और उन्हें भी पहनने के लिए वस्त्र देता है, क्योंकि वो परमेश्वरों का परमेश्वर है, राजाओं का राजा, वो प्रभुओं का प्रभु है, उसमें पाशा नहीं है, वो सबको एक ही जैसा देखता है। சில நேரத்தில் நாம் பொருத்தனை பண்ணும்போது வேண்டிக்கொள்ளும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறோம், நீ இதை செய்தால் நான் இதை தருவேன், இதை இந்த பொருத்தனை பண்ணி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதையுமே கேட்பதில்லை, நாம ஏதாவது பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறோம். சிலரெல்லாம் பாருங்கள், பொருத்தனை பண்ணுவார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை மாறினால் நான் மொட்டை அடிச்சுக்குவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மொட்டை அடிச்சிக்க மாட்டாங்க, என் பிள்ளையை மொட்டை அடிப்பேன்னு சொல்லி பிள்ளைக்கு மொட்டை அடிச்சிடுவாங்க. बहुत लोग ऐसा है कि वाचा करते हैं कि आप मुझे ये देंगे तो मैं आपको ये दूंगा। परमेश्वर आपसे कुछ नहीं चाहते, हम अपने हाथ से बोलते हैं आप मुझे इसमें आशीर्वाद करेंगे तो मैं आपको ये करूँगा। जैसे कि कोई बोलते आप मुझे ये आशीर्वाद करेंगे तो मैं टकला करूँगा। वो खुद को टकला नहीं करवाते, अपने बच्चे के ऊपर करते, आप मुझे आशीर्वाद करेंगे तो मेरे बच्चे का मैं टकला करवाऊँगा। தேவன் நம்மிடத்தில் பரிதனம் வாங்குகிற ஒரு தேவன் அல்ல, முடிய கர்த்தர் கேட்பதில்லை. உன்னிடத்தில் ஏதோ ஒரு பொருளையும் ஏதோ ஒன்றை தேவன் விரும்புவதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர் பரிதன வாங்காத ஒரு தேவன். परमेश्वर आपसे कुछ ना चाहते हैं, आप खुद वाचा देके आपका बाल देते हैं, वो आपका बाल नहीं चाहता है। वचन कहता है परमेश्वर आपसे कुछ नहीं चाहने वाला परमेश्वर है। அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் உனக்கு நியாயம் செய்ய முடியும், நீதி செய்ய முடியும். ஆதலால் தான் வேதம் சொல்லு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறார். அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து அவனை மகிழச் செய்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் அருகில் இருந்து நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று, திக்கற்றவர்கள், वो एक ही है जो न्याय करता है। इसलिए वचन कहता है वो विधवा को और अनाथों को न्याय चुकाता है और परदेशियों को भोजन और वस्त्र देता है। जो भी उसकी ओर देखते और उसको पुकारते उनके पास में रह के उन्हें वो मदद करता है और उनकी न्याय चुकाता है। இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நீ திக்கற்ற சூழ்நிலை இருப்பேன்னு சொன்னான். ஒருவேளை எல்லாரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தனித்தவன் அல்ல, தனித்தவள் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை விதவைகளை குறித்து வேதம் இன்றைக்கி போதிக்கிறது. ஒருவேளை விதவை இருக்கும்போது உன் கணவர் எவ்வளோ நன்றாக பார்த்துருப்பார்கள், இன்றைக்கு கணவர் இல்லை, பிள்ளைகளெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்டவர் தேச கவனமாக கவனிங்கள். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், உங்களுக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
आज अगर आपके परिवार में कोई अनाथ के महसूस में है, कोई आशीर्वाद को कर आज आप अनाथ लग रहा है आपको, तो आप चिंता मत करना। आपसे परमेश्वर सुसमाचार के द्वारा बात कर रहे हैं। आपको न्याय करने वाला परमेश्वर, मैं आपके साथ हूँ, ऐसा परमेश्वर कहते हैं। अगर कोई विधवा है, अपने पति को खो गए, बच्चे लोग आज कोई नहीं है, मदद करने कोई नहीं, आप अकेले हैं, तो परमेश्वर आपसे बात कर रहे हैं कि आपको न्याय करने वाला एक परमेश्वर आपके साथ है। அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறார். வேதம் என்ன சொல்லுது கவனித்து பாருங்கள். யாத்ராகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். वो विधवा को और अनाथ को न्याय करने वाला परमेश्वर है। हम निर्गमन में 22 पढ़कर देखेंगे वचन क्या कहता है। விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. என் அன்பான தேவச்சந்தமே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன போதிக்கிறது? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நீங்கள் ஒடுக்காமல் இருங்கள். किसी विधवा व अनाथ बालक को दुख ना देना। मेरा प्रिय परमेश्वर के लोग, जो भी सुसमाचार सुन रहे हैं, आपसे परमेश्वर कहता है कोई भी विधवा और अनाथ बालक को आप दुख ना देना। இன்னைக்கு எத்தனை பேர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் ஒடுக்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். அவர்களே திக்கற்றவர்களைப் போல எல்லாத்தையும் இழந்து பரிதாபத்தோடு கூட இருக்கிறவர்களே இன்னும் ஒடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் மேல் பார சுமத்துகிறவர்கள், இன்னவர்கள் மேல் பார சுமத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அவளை ஒடுக்கிற சன்னங்கள் இருக்கிறார்கள். என் அன்பான தேவச்சந்தமே, நீ எவ்வளோ ஒடுக்கிறாயோ, எவ்வளோ திக்கற்ற பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாயோ, எவ்வளோ விதவைகளை நீ ஏமாற்றி ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அவருடைய பொருள்களை நீ அபகரித்து கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் ஒருவர் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கு தேவன் சொல்லுகிறார். நான் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறேன். பட்சபாதம் பார்க்கிற ஒரு தேவன் அல்ல. आज कितने लोग विधवा और अनाथ की ओर कितना अन्याय करते, कितना कष्ट देते, वो जो कष्ट में उनको और कष्ट देते। आप उनके पैसा, उनकी जो भी देने का ज़रूरत पूरा नहीं करते, उनको और दुख और कष्ट देते। एक चीज़ याद रखना, जो भी यीशु समाचार सुन रहे, जो अनाथ और विधवा है, उनको न्याय करने के लिए एक परमेश्वर है। वो प्रभुओं का प्रभु है, ईश्वरों का ईश्वर है। वो पशा नहीं करने वाला परमेश्वर है, सबको एक ही जैसा देखने वाला है। இந்த ஒடுக்குகிற திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கீழே வாசிப்போம். इस विधवा और अनाथ बालक को क्या करना है, ये हम नीचे वाले वचन में पढ़ेंगे। அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர் முறையீடுகளை நான் நிச்சயமா கேட்டுருவேன். यदि तुम ऐसे को किसी प्रकार की दुख दो और वह कुछ भी मेरे दुहाई दे, तो मैं निश्चय उनकी दुहाई सुनूंगा। ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளோ ஒடுக்கி கொண்டு இருந்தாலும், எவ்வளோ திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டு இருந்தாலும், எவ்வளோ அபகரித்து கொண்டிருந்தாலும், நீ ஏமாற்றி கொண்டு இருந்தாலும், ஒருவேளை அவரை என்ன நோக்கி கூப்பிட்டால், என் அன்பான தேவ சின்னமே, परमेश्वर कहते हैं आप विधवा और अनाथ लोगों अगर कष्ट दे रहे, उनको दुख दे रहे, उनके विरोध कार्य कर रहे, लेकिन उन लोग अगर परमेश्वर के ओर पुकारेंगे तो திக்கற்று இருக்கிற பிள்ளைகளும் விதவைகளும் நன்றாய் கவனிங்கள். உங்களை ஒடுக்குகிற பட்சத்தில் உங்களுக்கு யாருமே இல்லை என்ற சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை தான் வேதம் உனக்கு போதிக்கிறது. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால், विधवा लोग और अनाथ लोग, आप इस सुसमाचार ध्यान से सुनने, आपसे परमेश्वर बात कर रहे। अगर कोई आपको कष्ट दे रहे और दुख दे रहे, आपको ऐसा लग रहा है कि आपको कोई नहीं है, तो एक चीज़ याद रखना, आपके लिए एक परमेश्वर है। वचन कहता है वो लोग मेरे होर पुकारेंगे तो। ஒருவேளை நீ அந்நியனாக இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவ அறியாதவர்கள் கூட இருக்கலாம். இந்த செய்தி கேட்கிற ஒருவேளை நீ யாராக இருந்தாலும் உனக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிற, உனக்கு நியாயம் செய்ய தேவன் விரும்புகிறார். ஒருவேளை திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டால், வேதம் சொல்ல அவருடைய கூக்குரலை நான் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்பான தேவ சின்னமே, चाहे आप कोई अन्य जाति के लोग हो, आप मसीह को नहीं जानते भी रहेंगे, लेकिन ये सुसमाचार को आप सुन रहे, आपसे परमेश्वर कहते हैं अगर आप परमेश्वर के ओर पुकारेंगे तो वो आपको उत्तर देगा। मेरे प्रिय परमेश्वर के लोग, ஒடுக்கிறவர்கள் பட்சத்திலே
நொறுக்கப்படுகிற ஒரு பட்சத்தில் இன்றைக்கு கர்த்தரை கூப்பிடும்போது கர்த்தரோட பட்சத்தில் வந்து விடுவார். யாருமே இல்லாத உங்களுக்கு, திக்கற்று இருக்கிற உங்களுக்கு, விதவை போல இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நொறுக்கப்பட்டீர்கள், எந்தெந்த காரியத்தில் ஒடுக்கப்பட்டீர்கள், எந்தெந்த காரியத்தில் இழந்து போனீர்கள். ஒருவேளை உங்கள் நிலங்களை அபகரித்து கொண்டு இருக்கலாம், உங்கள் இடங்களை அபகரித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பொருள்களை அபகரித்து கொண்டு இருக்கலாம். விதவையாக இருக்கிறபடினால உங்கள் வீட்டில் இருக்கிற சில ஜாமான்களை கூட எடுத்துக்கொண்டு போய் விடலாம். ஒருவேளை உங்களுக்கு யாருமே இல்லை என்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுது, ஒருவர் உனக்கு இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடு. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அதுக்கு நியாயம் செய்வேன். चाहे इस दुनिया के लोग आपको कष्ट देते रहेंगे, आपको दुख देते रहेंगे, आपको तंग करते रहेंगे, लेकिन आप एक याद रखना, अगर आप परमेश्वर की ओर पुकारेंगे तो परमेश्वर आपको मदद करेंगे. जो भी अनाथ और विधवा लोग हैं, आपसे परमेश्वर बात कर रहे हैं. शायद जो भी चीज़ आपने खो चुका है, लोग ने आपके घर में आके आपका चीज़ों को लेके गया, जो भी कष्ट, जो भी दुख लोग दिए, आप जो भी कार्य में अनाथ महसूस कर रहे, जो भी कार्य में आप खालीपन महसूस कर रहे, परमेश्वर आज आपसे बात कर रहे. अगर आप परमेश्वर की ओर पुकारेंगे तो वो आपके लिए मदद करेगा, क्योंकि वो विधवा और अनाथ लोग के लिए वो न्याय करने वाला परमेश्वर है. அதற்கு நான் பதிலளிப்பேன். உன்னை ஒடுக்கிறவள் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஜனமாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை நீ கூப்பிடும்போது கர்த்தர் உன் சார்பில் இருந்து உனக்கு யுத்தம் செய்து உனக்கு நியாயம் செய்வார். आपको जो भी कष्ट देते हैं, जो भी आपको दुख देते हैं, जो भी आपको विरोध है, चाहे वो कितना भी बड़े आदमी हो, कोई भी स्थान पे हो, जब आप परमेश्वर की ओर पुकारेंगे तो परमेश्वर आपके लिए युद्ध करेंगे और आपको उत्तर देंगे. நீ இழந்து போனதெல்லாம் திரும்பவும் கர்த்தவனுக்கு பெற்றுக் கொடுப்பார். வேதம் அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னு தேவச்சந்தமே ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் தேவன் நிற்பார். जो भी चीज़ आप खोए थे वो परमेश्वर फिर से आपको देंगे. वचन यही कहता है, जो भी इस दुनिया में कष्ट पे उनको परमेश्वर साथ रहते हैं. இந்த செய்தி கேட்கிற நன்மான தேவ சின்னமே, எதிலெல்லாம் நீ ஒடுக்கப்பட்ட, எதிலெல்லாம் நீ நொறுக்கப்பட்டு இருக்கிறாயோ, எதெல்லாம் இழந்து இருக்கிறாயோ, இன்றைக்கு யாருமே இதை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கலாம். इस सुसमाचार सुनने वाले मेरे प्रिय परमेश्वर के लोग, आज आपकी ज़िंदगी में भी आप कष्ट और दुख सहन करते रहेंगे. जो चीज़ में आपने कष्ट उठाया, दुख उठाया, जो चीज़ आपने खो लिया, आपको मदद करने कोई नहीं है, ऐसा आप सोचते रहेंगे. எனக்காக யாருமே பரிந்து பேச இல்லை, வழக்காடுவதற்கு எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு நல்ல செய்தி வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகி கர்த்தர், தேவாதி தேவனும் ராட்சாதி ராட்சவாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, ஒடுக்கிறவர்கள் எனக்கு அபகரித்து கொண்டார்கள், என் பொருளை ஏமாற்றி விட்டார்கள், நான் விதவியாக இருக்கிறபடினாலும் திக்கற்று இருக்கிறபடினாலும் என்னை ஒடுக்குகிறாள் என்று நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு நீதி செய்வார், கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார், கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எந்த பாதாளத்தில் உன் பொக்கிஷம் இருந்தாலும் அங்கிருந்து பிடுங்கி தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் வேதம் இன்றைக்கு உனக்கு சொல்லப்பட்டு இருக்குது, அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராட்சாதி ராட்சவமாக இருக்கிறார். मेरे लिए कोई नहीं है, मुझे मदद करने कोई नहीं है, ऐसा आप सोच रहे तो ये सुसमाचार आपके लिए, आपके लिए एक प्रभुओं का प्रभु, ईश्वरों का ईश्वर परमेश्वर यीशु मसीह है. आप उसकी ओर पुकारना, आपका कष्ट, आपका दुख बताना उसको कि ये लोग मेरे कष्ट दे रहे, ये लोग मुझे दुख दे रहे. वो परमेश्वर वो आपके लिए न्याय करेगा. जो भी चीज़ आप खोए थे, जो भी आशीर्वाद खोए थे, वो फिर से लाएगा और वो आपको देगा, वो आपके साथ रहेगा, आपको न्याय करेगा, क्योंकि वो प्रभुओं का प्रभु है, ईश्वरों का ईश्वर है और राजाओं का राजा है. ஒடுக்கப்படுகிறாயா, துக்கப்படுகிறாயா, வேதனைப்படுகிறாய், இன்றைக்கு ஒரு காரியத்தை நீ உணர்ந்து கொள். வேதம் அதை தான் சொல்லு, அவர்களை நோக்கி கூப்பிட்டால். இன்றைக்கு அதை தான் ஆண்டவனுக்கு சொல்லிக் கொடுக்கு. இது வரைக்கும் நீ கூப்பிடாமல் இருந்த, ஒருவேளை அறியாமல் இருந்து இருக்கலாம். இன்றைக்கு நீ ஆண்டவர் பிடித்த முழங்கால் படியிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், தனிமை இருக்கிறேன், என் எல்லா பொருளும் ஏமாற்றிற்கு அபகரித்து கொண்டார்கள் என்று நீ முறையிட்டால் கர்த்தர் உனக்கு நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறான், கர்த்தர் உனக்கு நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறான். என் அன்பான தேவ சின்னமே, आप दुख में और कष्ट में है,
परमेश्वर की ओर पुकारना, वचन हमें वही कहता है। आज तक आप उसके ओर पुकारे नहीं, या आज तक आप उसको जानते नहीं थे, पर यीशु समाचार की ओर परमेश्वर ये कहते हैं कि आप उसकी ओर पुकारना, परमेश्वर को बताना, परमेश्वर मैं कष्ट में हूँ, मैं दुख में हूँ, मैं अकेला हूँ, मेरा आशीर्वाद छीन लिए, मेरा जो भी चीज़ थे लोग छीन लिए। आप उसकी ओर पुकारना, वो आपके लिए न्याय करने वाला परमेश्वर है। मेरे प्रिय परमेश्वर के लोग, வசனம் தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். சங்கீதம் 146 சங்கீதத்தில் 7-9 வசனங்களை நம்ம தியானத்தில் கொண்டு வருவோம். वचन ही आपको चमत्कार करेगा। हम भजन संहिता में 146 में 7 से लेकर 9 पढ़ के देखेंगे। நல்லா கவனிங்கப்பா. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நல்லா கவனிங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்கருடைய வழியையோ கவிழ்த்து போடுகிறார். वह पिसे हुओं का न्याय चुकाता है और भूखों को रोटी देता है। यहोवा बंधुओं को छुड़ाता है, यहोवा अंधों को आंखें देता है, यहोवा झुके हुओं को सीधा खड़ा करता है, यहोवा धर्मियों से प्रेम रखता है, यहोवा परदेशियों की रक्षा करता है और अनाथों और विधवा को तो संभालता है, परंतु दुष्ट के मार्ग को टेढ़ा मेढ़ा करता है। நண்பன் தேவச்சந்தமே, வார்த்தை உங்களுக்கு என்ன போதிக்கிறது? 7ஆம் வசனத்தை கவனமாக கவனிங்கள். பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எவ்வளோ ஒடுங்கி போய் இருக்கிறீர்களோ, எவ்வளோ நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிறீர்களோ, வேதம் சொல்லுது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் இந்த பூமியில் இருக்கிறார். அவர் தான் ஜீவன் உள்ள தேவன், அவர் தான் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். मेरे प्रिय परमेश्वर के लोग, वचन क्या कहता है ध्यान से सुनना। वो पैसे हुए को न्याय चुकाता है। जो भी पैसे हुए कष्ट में दुख में, उनको न्याय चुकाने वाला परमेश्वर है, क्योंकि वो एक ही प्रभुओं का प्रभु है, ईश्वरों का ईश्वर है। வேதம் சொல்லுகிறது ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? நம்முடைய தேவன் பரிதானம் வாங்குகிற தேவன் அல்ல. ஏதோ ஒன்று கொடுத்தா நான் அவன் தருவேன்னு சொல்லுங்கள்ல. பசியாக இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். நீ தேவனை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான ஆகாரத்தை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். எலியா என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் போய் ஒரு வனாந்திரத்தில் இருந்தார். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு தேசத்தில் போய் இருந்தார். அங்கே தேவன் அவருக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்தார். और जो भूखे हैं उनको भोजन देता है। देखा, हमारे परमेश्वर वो मांगने वाला नहीं, वो देने वाला है। अगर आपके परिवार भूखे है, आप भूखे, तो आपको भोजन देने वाला परमेश्वर है। बाइबल में एलिया नाम के एक भविष्यद्वक्ता था। जब वो रेगिस्तान में था तो परमेश्वर उसको अच्छे भोजन दे देते। हमारे परमेश्वर भोजन देने वाले परमेश्वर है। அந்த வனாந்திரத்தில் கூட கரிசோரே கொடுத்தார் தேவன். பார்த்தீங்களா? ஏன்னா பசியாக இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். रेगिस्तान में भी एलिया को परमेश्वर ने मांस मटन दिया, क्योंकि जो भी भूखे हैं उनको भोजन देने वाला परमेश्वर है। கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு எதிலெல்லாம் நாம் கட்டுண்டு இருக்கிறோமோ அதிலெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற. ஒருவேளை யாரோ என்னை கட்டி வைத்துக்கிறார்கள், யாரோ எனக்கு பில்லி சொல்லி வைத்துக்கிறார்கள், என் குடும்பம் முன்னேறாதபடிக்கு, என் குடும்பம் வளராதபடிக்கு, எங்கள் குடும்பத்தின் மீது யாரோ எரிச்சலாக இருக்கிறபடினா கட்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவர்கள், என் அன்பான தேவ சின்னமே, ஆண்டோடைய வார்த்தையை கவனிங்கள். அவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். जो भी बंधन में उनको छुटकारा देता है। मेरे प्रिय परमेश्वर के लोग, आज जो भी आप बंधन में, आपको परमेश्वर छुटकारा देता है। चाहे कोई जादू मंदिर किए, कोई विरोधी के कार्य से, जो भी बंधन में आप है, आज परमेश्वर आपको छुटकारा देने वाला परमेश्वर है। குருடரின் கண்களை
கர்த்தர் திறக்கிறார். ஒருவேளை என் அன்பான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் கண்கள் இன்றைக்கு திறக்கப்படும். वह अंधे का आँख को खोलता है. जो भी ये सुसमाचार सुन रहे मेरे प्रिय परमेश्वर के लोग, अगर आपके घर में कोई अंधे है तो अगर आप विश्वास करेंगे तो आपके आँखों को परमेश्वर आज खोलेंगे. उनकी आँखों को परमेश्वर आज खोलेंगे. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும். அதுக்கு தான் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். நான் ஆவிக்குரிய கண்களினாலே இந்த தேசத்தை காணும்படிக்கு, ஆவிக்குரிய கண்களினாலே உங்களுடைய வசனத்தை பார்க்கும்படிக்கு, ஆவிக்குரிய கண்களினாலே உம்மை துதிக்கும்படிக்கு கர்த்தாவே என் குருட்டுள்ள கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லு, அவர் குருடரின் கண்களை திறக்கிறார். वचन कहता है वो अंधों के आँखों को खोलता है. जो आत्मिक आँखों हैं वो आज वो खोलेगा. आपको बोलना है, परमेश्वर मेरे आत्मिक आँखों को खोलना. वो आँख से मैं इस दुनिया को देखूँ, सारी चीज़ को देखूँ. जो परमेश्वर है अंधों के आँखों को खोलने वाला परमेश्वर है. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிற. நீ எந்த குழியில் விழுந்திருந்தாலும், எந்த உளையான சேற்றில் நீ விழுந்திருந்தாலும் கர்த்தர் அங்கிருந்து உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். என் அன்பான தேவ சின்னமே, உன்னை தூக்கி விடுவதற்கென்று கர்த்தர் பல ஆலோசனைகளை செய்வார். யோசேப்பை குழியில் தூக்கி போட்டார்கள், அதோடு முடிந்ததென்று நினைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய திட்டம் ஆலோசனை செய்து குழியில் இருக்கிற யோசேப்பை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கும் உங்களை எப்படிப்பட்ட குழியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட உளையான சேற்றில் விழுந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை அங்கிருந்து தூக்கி மேலே கொண்டு வர தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். जो भी झुके हुए उनको परमेश्वर उठाता है. मेरे प्रिय परमेश्वर के लोग, आज जो भी कार्य में आप गिरे हुए, चाहे किधर भी आप गिरे हुए, आपको परमेश्वर उठाने वाला है. उठाने वाले परमेश्वर है. जैसे कि यूसुफ को नीचे गिरा दिए थे, लेकिन वो उधर ही नहीं था. परमेश्वर उसको बड़ा आशीर्वाद दिए, उठा के बड़ा आशीर्वाद दिए. आज आपको भी परमेश्वर यही कहना चाहते, चाहे आप किधर भी झुका हो, किधर भी गिरा हो, परमेश्वर आपको आज उठाएंगे. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். கவனித்தீர்களா? யார் நீதிமான்கள்? வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் ஒரே ஒருத்தன் கூட நீதிமான் இல்லையா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை எழுந்தார்கள். அப்போ நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுது. நீதிமானே இல்லை, பூமியில் ஒரு மனுஷன் கூட நீதிமான் இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ற நீதிமான்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவிட போய் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவிட போய் மன்றாடுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். என்னால் தேவ சின்னமே, இன்றைக்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ அவருடைய இரத்தத்தால் கழுவ ஒப்பு கொடுக்கும் போது நீ நீதிமானாக்கப்படுகிறார். நீ நீதிமானாகும்போது கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறார். धर्मियों से वो प्रेम करता है. दुनिया में कोई धर्मी नहीं है, ऐसा वचन कहता है. सिर्फ वही धर्मी है जो परमेश्वर यीशु मसीह के लहू से धोए गए और जो परमेश्वर यीशु मसीह को अपना लेते और उसके मार्ग में चलते. अगर आप आज यीशु मसीह को अपना ले तो आप अगर धर्मी है तो परमेश्वर आपसे प्रेम करता है, क्योंकि वचन कहता है वो धर्मियों से प्रेम करता है. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பார்த்தீங்களா? யாருமே இல்லை என்ற பரதேச உள்ள சூழ்நிலையில் கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். वो परदेशियों का रक्षा करता है. देखा आप लोग, अगर आपको इस दुनिया में कोई नहीं है, आप एक परदेशी है, तो परमेश्वर आपका रक्षा करता है. கவனித்தீர்களா? அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. वो अनाथों को और विधवाओं को संभालता है. देखा आप लोग, वो संभालता है उन लोगों को. हालेलुया. சொல்லுங்க, ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதரிக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் ஆதரிக்கிறார்.
अनाथों और विधवा को संभालता है। सब बोलेंगे संभालता है। ये सुसमाचार को ध्यान से आप सुन लेना, जो भी अनाथ है और विधवा है उनको परमेश्वर संभालता है। ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் ஆதரிக்கிறார். கவனித்து பார்த்தீர்களா? உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராட்சாதி ராட்சவமாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். அவர் உன்னிடத்தில் பரிதனம் வாங்காத ஒரு தேவன், அவர் பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் நீதி செய்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன் கண்களை திறந்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் நாம் விடுவிக்கப்பட்டு இருக்கிறோமோ தேவன் அங்கிருந்து நம்மை தூக்கி நிறுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆதலால் வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் சகாயராக இருக்கிறார். वो अनाथों को और विधवा को संभालता है। देखा आप लोग, आपको एक परमेश्वर है, वो प्रभुओं का प्रभु है, ईश्वरों का ईश्वर, राजाओं का राजा है। वो आपको संभालता है। जो भी कष्ट में, जो भी दुख में, जो भी झुका गए उनको सीधा करता है, उनको संभालता है। जो भी गिरे हुए उनको चलाता है, क्योंकि वो परमेश्वर है जो आपको संभालता है, जो आपको न्याय करता है, जो अंधे के आँखों को खोलता है, जो भी झुके हुए उनको वो सीधा करता है, क्योंकि वचन कहता है अनाथों और विधवा को वो संभालता है। இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். எங்கே விழுந்து இருக்கிறீர்கள்? திக்கற்ற ஒரு சூழ்நிலை, எல்லாம் எழுந்து போச்சு, எல்லாம் தொலைந்து போச்சு, எல்லாம் என் பொருளெல்லாம் ஏமாற்றி கொண்டார்கள். ஒருவேளை விதவைகள், கவனமாக கவனிங்க, உங்கள் பொருளெல்லாம் அபகரித்து கொண்டார்கள் அல்லவா? உங்கள் நிலன்களை, உங்கள் வீடுகளை, உங்கள் நகை நட்ட பணம் ஏமாற்றி விட்டார்களா? புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு சிவனுள்ள ஒரு தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உனக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். आज आप परमेश्वर की ओर पुकारना, वो आपको मदद करेगा, वो आपको न्याय देगा। आप जो भी कष्ट में, जो भी दुख में, अगर आप विधवा है तो लोग आपके लूट लिए, आपके जो भी चीज़ थे, गहने थे, जो भी घर की चीज़ लूट लिए, आप कष्ट में, आपके लिए कोई नहीं है ऐसा आप सोच रहे, आपके लिए एक परमेश्वर है, वो आपको आपके लिए न्याय करने वाला परमेश्वर, आप उसकी ओर पुकारना। ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரும், திக்கற்ற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம். இயேசுவே மனமிரங்கு, இயேசுவே மனமிரங்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, ஆழம் துணையவர்க்கு நிற்பவரும் தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவர் எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. जो भी झुके हुए, जो भी गिरे हुए, कष्ट में, दुख में, अकेले, आप आज परमेश्वर के बोलना, मेरा मदद तू है परमेश्वर, मेरा न्याय करने वाला। உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நீதி செய்கிற ஒரு தேவன், நியாயம் விசாரிக்கிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கர்த்தர் நீதி செய்கிற ஒரு தேவன். तेरे को एक परमेश्वर है, वो न्याय और नीति करने वाला परमेश्वर है। विधवा और अनाथों का वो न्याय करता है।
இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடு. எத்தனை வருஷத்துக்கு முன்பு உன்னை ஏமாற்றி இருந்தாலும், எத்தனை வருஷத்துக்கு முன்பு உன் பொருளை இழந்திருந்தாலும், இன்றைக்கு திக்கற்று யாருமே எனக்கு உதவி இல்லை என்கிற என் அன்பான தேவ சின்னமே, இன்றைக்கு உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கூப்பிடு. அவர் உனக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். आज उसके और पुकारना, चाहे कितने भी साल से पहले आपको लूटे गएंगे, आपको लोग कष्ट दे रहेंगे, आज आपको न्याय करने वाला एक परमेश्वर है. आप उसके और पुकारना, वो आपको न्याय करेगा और आपको मदद करेगा. உதவிகளுக்கு தேவன் துணை செய்கிறார். கவனித்து பார்த்தீர்களா? நீ யாராக இருந்தாலும் சார், வேறும் சொல், அந்நியனுக்கு அவர் அன்னவஸ்திரம் கொடுத்து மகிழ்ச்சிகிற ஒரு தேவன். நீ இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டா போதும், இயேசுவின் நாமத்தை சொல்லி உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நீ வைக்கும்போது அவர் உனக்கு நீதி செய்வார். विधवा को वो मदद करता है. देखा अपने वचन में, चाहे आप कोई भी हो, कोई भी अन्य जाति के हो, आप परमेश्वर यीशु के नाम के पुकारेंगे तो वो आपको न्याय करेगा, आपको मदद करेगा. லூக்காஸ் 7ஆம் அதிகாரத்தை கவனமாக கவனித்து பாருங்கள். லூக்காஸ் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். हम लूका में 7 में 11 पढ़ के देखेंगे. மறுநாளிலே அவர் நைன் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். थोड़े दिन के बाद वो नाई नाम के एक नगर को गया और उसके चेले और बड़ी भीड़ उसके साथ जा रहे थे. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர், அந்த கிராமத்தின் பெயர் நைன் என்னும் ஊருக்கு போனார். அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது என்ன நடக்கிறது வாசித்து பாருங்கள். अच्छा ध्यान से सुनना. परमेश्वर यीशु मसीह एक नगर पे जा रहे थे. वो नगर का नाम नहन था. वो नगर पे जाने समय उधर क्या हुआ ये हम आगे वाले वचन में पढ़ेंगे. हम 7 में 12 पढ़ के देखेंगे. அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். நல்லா கவனிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். जब वो नगर के फाटक के पास पहुंचा तो देखा लोग एक मुर्दे को बाहर लिए जा रहे थे. நல்லா கவனிங்க. அவர் அந்த கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்துக்கு போகிற வாசலில் போகும்போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்காக, அடக்கம் செய்வதற்காக அங்கே கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இயேசு போகிறார். இயேசுவோடு கூட அநேக சீஷர்கள் அந்த கூட போய் கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கிறார்கள். பார்த்தா மரித்த ஒரு சகோதரனை அடக்கம் பண்ணுவதற்காக அவர்கள் அந்த வழியே வருகிறார்கள். இயேசு அதே வழியே வருகிறார். तो ध्यान से सुनना. यीशु मसीह अपने चेले और उसके पीछे जो भीड़ थे उसके साथ एक नगर पे जा रहे थे. उस समय उस नगर से एक मुर्दे को बाहर ला रहे थे. तो ध्यान से समझना, यीशु मसीह जो रास्ते पे जा रहे थे वही रास्ते पे सामने से एक मुर्दे को ला रहे थे. उसके आगे पढ़ेंगे हम. அவன் தன் தாய்க்கு கவனித்தீர்களா? அந்த தாய்க்கு அவன் ஒரே ஒரு மகன், அவன்தான். அந்த நம்பிக்கை, அவன் தான் மகன், அவன் மேல் தான் நம்பிக்கை. இவன் தான் என்னை காப்பாற்றுவான், இவன் தான் எனக்கு உதவி செய்வான், இவன் தான் என்னை வாழ முழுவதும் ஆதரிப்பான், பராமரிப்பான் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு இருந்த அந்த தாய் தன்னுடைய ஒரே குமாரன் மீது நம்பிக்கை இருந்தால் இப்போ அந்த ஒரே குமாரனும் மரித்து போயிருந்தார். जो अपनी माँ का एकलौता पुत्र था. देखा आप लोग, उस माँ का वो एकलौता पुत्र था. सिर्फ उस पर उसका माँ का भरोसा था कि वो मुझे बचाएगा, वो मुझे आगे की ज़िंदगी में चलाएगा, मेरे साथ रहेगा. वो एकलौता पुत्र था उस माँ को और वो मुर्दा हो गया था. ஒரே குமார் வேதம் சொல்லுகிறது. அவள் பார்த்தீங்களா, அவளோ விதவையாக இருந்தாள். கைம்பெண் என்று சொன்னால் விதவை என்றார். और वो स्त्री एक विधवा थी. देखा आप लोग, वो एक स्त्री जिसका एक ही पुत्र था वो मुर्दा हो गया था. वो स्त्री एक विधवा थी. ஒரு பக்கம் பார்த்தா கணவன் இல்லை,
தன்னுடைய ஒரே மகனை நம்பிக்கொண்டிருந்தால், அந்த ஒரு மகன் இப்போது மரித்து போனால், ஒரு பக்கம் விதவையின் கோலம், ரெண்டாவது பிள்ளை எழுந்த ஒரு கோலம். இப்போ அனாதையாக்கப்பட்ட ஒரு துக்கத்தோடு ஒரு வேதனையோடு கூட தன்னுடைய குமாரனை அடக்கம் பண்ண போகிறார். एक और उस स्त्री को पति नहीं था, वो एक विधवा थी, और एक और उसका इकलौता पुत्र वो भी मर चुका था, मुर्दा हो गया था. अब ये स्त्री अकेली हो गई, अनाथ हो गई थी. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல கவனிங்கள். ஏதோ ஒரு புத்தகத்தில் நான் படித்த ஞாபகம் இருக்குது. இந்த குமாரன் நைன் நகரத்தில் இருக்கிற இந்த வாலிபன் இராணுவத்தில் போய் வேலை செய்திருக்கு. இராணுவத்தில் போய் வேலை செய்யும்போது அங்கே மரித்து போனார். அங்கே அந்த யுத்தத்தில் சண்டையில் மரித்து போனார்கள். அது எப்படி மரித்து போனார்களா? துண்டமாக வெட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் ஒரு மூட்டை கட்டி கொண்டு வந்த மாதிரி இவங்களை கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டது. இப்படி மரித்து போன அந்த சரீரத்தை இப்போது அடக்கம் பண்ண போகிறார்கள். வேதம் சொல்லுது, அந்த தாய்க்கு அவன் ஒரே ஒரு மகன். அப்போ நம்பிக்கை யார்? ஒரே மகன் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கைம்பெண் விதவியாக இருக்கிறாள். புருஷன் நம்பிக்கை போயிடுச்சு, புருஷன் இல்லை. இப்போ நம்பிக்கை யார்? தன்னுடைய மகன். அந்த மகன் மீது இருந்த நம்பிக்கையும் இப்போது போய்விட்டது. காரணம், அவனும் மரித்து போய்விட்டான். मैंने एक पुस्तक में पढ़ा था, जो ये नए नगर में मर गया था ये युवक, वो उस देश का सेना में था, सेना में युद्ध में वो मर गया था और वो एकदम टुकड़ा टुकड़ा काटा गया था, वैसे उसके घर पे आया था. ऐसा मैंने एक पुस्तक में पढ़ा था. तो ध्यान से सुनना, वो विधवा स्त्री जिसको पति नहीं था, उसको एक ही पुत्र था, वो भी मर चुका है. अभी उसको शहर से बाहर लेके जा रहे थे. இப்போ அவனை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த ஜனங்கள், அந்த ஊர் ஜனங்கள், கிராம மக்கள் எல்லாம் போய் அவனை அடக்கம் பண்ணுவதற்கு வெகு கூட்ட ஜனங்கள் கல்லறை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார். अब उसका अंतिम संस्कार के लिए पूरा शहर जा रहा था, वो गबर के होर जा रहे थे, और यीशु मसीह वही मार्ग में चल के आ रहे थे. आगे क्या वो हम पढ़ेंगे. இப்போ நல்லா கவனிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார். இதுதான் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையானது என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம மீது மனதுருக வேண்டும். उसको देखकर प्रभु को तरस आया. देखा आप लोग, प्रभु ने उसको देखकर उस पर तरस किया है. यही परमेश्वर आज अपने पर, अपने परिवार पर तरस आना चाहिए उसको हम पर. இந்த மனதுருக்கம் இந்த தேசத்துக்கும் வேண்டும். கர்த்தர் மனதுருகினா கொரோனா ஒரே நாளில் நின்றுடும். கர்த்தர் மனதுருகும். கர்த்தர் மனம் இறங்கினால்தான் அற்புதம் நடக்கும். அதற்கு தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் சபைகளும் ஜனங்களும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனதிருக்கம் இந்த தேசத்துக்கு கொடுக்க வேண்டும். நண்பான தேவச்சனமே, ये तरस आज हमें हमारे देश में भी चाहिए. अगर परमेश्वर को तरस आया तो ये कोरोना एक ही दिन में ख़त्म हो जाएगा. इसलिए इस दुनिया के सारे लोग प्रार्थना कर रहे हैं परमेश्वर के ओर कि परमेश्वर हमारे देश में तरस रखे. मेरे प्रिय परमेश्वर के लोग, நீங்களும் இன்றைக்கி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவார். மனதுருக்கம் இந்த தேசத்துக்கு வேணும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயினால் லட்சக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் பசியும் பட்டினியுமாக இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்களே. இவர்களுக்கு நம்மால் எந்த உதவி செய்ய முடியும்? எவ்வளோ செய்ய முடியும்? வேதம் சொல்லு, கர்த்தர் ஒரு வசை மனம் இருங்க வேண்டும். இந்த தேசத்தின் மீது கர்த்தர் மனதுருக வேண்டும். மனதுருக்கத்திற்காக தான் இன்றைக்கி எல்லா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், அநேக ஊழியக்காரர்கள் 50 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், 75 நாள் ஜெபம், இரவும் பகலும் ஜெபம், இரவு ஜெபம், உபவாச ஜெபம். இதெல்லாம் எதற்காக? கர்த்தருடைய மனதுருக்கத்துக்காக. आज हमें भी प्रार्थना करना चाहिए, परमेश्वर हमारे देश में तरस रखना. कितने लोग कोरोना की वजह से मर चुके, कितने लोग काम खो चुके, खाने के लिए खाना नहीं है, अकाल आ गया इस रोग की वजह से. हमें परमेश्वर से प्रार्थना करना चाहिए, परमेश्वर के तरस आने के लिए. आज बहुत सेवक लोग 50 दिन फास्टिंग, 70-80 दिन का फास्टिंग कर रहे, रात और सुबह प्रार्थना कर रहे, क्योंकि परमेश्वर की तरस से हमें छुटकारा दे सकता है.
கர்த்தர் ஒரு தேசத்தின் மீது மனதுருக வேண்டும், ஒரு குடும்பத்தின் மீது மனதுருக வேண்டும், ஒரு மனுஷன் மீது மனதுருக வேண்டும். அவருடைய மனதுருக்கம் இறங்கி வரும்போது தான் அற்புதங்கள் நடக்கும். அதில் தான் தேவன் நோக்கி எல்லா சின்னங்களும் மன்றாடி கொண்டு இருக்கிறோம். என்ற வேதம் ஒருவனு நீதிமானா இல்லாதபடினாலே எல்லாரும் நோக்கி மனதுருக்கத்துக்காக நாம் செபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என் அன்பான தேவ சின்னமே, அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த உபத்திரவங்கள், இந்த கொள்ளை நோய்கள் நீங்கிவிடும். கர்த்தர் மனதுருக வேண்டும். परमेश्वर एक देश में तरस रखेंगे तो ही उस देश को छुटकारा मिलेगा, उस देश को समाधान मिलेगा। परमेश्वर इस परिवार में, अगर एक परिवार में तरस रखेंगे तो ही वो परिवार को आशीर्वाद मिलेगा और छुटकारा मिलेगा। इसीलिए सब लोग प्रार्थना कर रहे, क्योंकि दुनिया में कोई भी नीतिमान नहीं है, कोई भी सच्चाई नहीं है, सब पापी है। सो परमेश्वर की ओर हम देखेंगे, अगर वो तरस रखेगा तो ही हमें छुटकारा मिलेगा। மனதுருகத்துக்காக கிஞ்சி மன்றாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோனாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தர் நோக்கி மன்றாடின போது கர்த்தர் மனதுருகினார். தான் செய்ய வேண்டிய இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் போனார். हम उसकी ओर रोएंगे तो, पुकारेंगे तो ही वो तरस रखेगा। यूवना का पुस्तक में लिखा है, सारे लोग उसकी ओर रो रहे थे तो उसने तरस रखा, और जो कार्य वो करने वाला था वो नहीं किया परमेश्वर ने। அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணினார்கள், உபவாசத்து ஜெபம் பண்ணினார்கள். வேதம் ஆடு மாடுகள் கூட தண்ணீர் கூட குடிக்காமல் அவங்களுக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் தேவனை நோக்கி மன்றாடினார். அவருடைய மனதுருக்கம் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை மாற்றினார். वो सब लोग उपवास थे, सारे शहर उपवास था, भेड़ बकरी भी पानी तक नहीं पिया, सब उपवास रह के परमेश्वर की ओर पुकार रहे थे, रो रहे थे। तो परमेश्वर ने तरस दिया, तरस रखकर जो कठिनाई थे उसको परमेश्वर ने हटा दिया। அன்புக்குரிய தேவ சின்னமே, இந்த விதவை பெண்ணை பார்த்தார் ஆண்டவர். உடனே அவள் மீது மனதுருகினார். मेरे प्रिय परमेश्वर के लोग, इस विधवा स्त्री को देखकर परमेश्वर को तरस आया। பார்த்தீங்களா, மனதுருகிற தேவன் அடுத்து செய்ய போகிற காரியம் என்ன? இனி நீ அழாத. और उससे कहा मत रो। देखा आप लोग ने, तरस आकर परमेश्वर उससे क्या कहा? तू मत रो। ஒரு தடவை உன் குடும்பத்தின் மீதோ உன் மீதோ மனதுருகிட்டால், உன் தேசத்தின் மீது மனதுருகிட்டால், நீ அடுத்த செய்தி என்ன தெரியுமா? நீ அழாத. இதுவரைக்கும் விட்ட கண்ணீர் போதும், இதுவரைக்கும் அனுபவித்த துக்கம் போதும், இதுவரைக்கும் இருந்த பாடுகள் போதும், வேதனைகள் போதும், அவமானங்கள் போதும், நிந்தைகள் போதும், இனி அழாத என்று கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும். अगर एक बार परमेश्वर को आप पर या फिर आपके परिवार पर, आपके देश पर तरस आ गया तो अगला वो बोलेगा तुम मत रो। जो भी कष्ट था, जो भी दुख था, बहुत रो चुके आप, अभी आप मत रोना, ऐसा परमेश्वर कहेंगे। இனி அழாத. நல்லா கவனிங்க. அழாதுன்னு அவளை சொல்லி சமாதானப்படுத்திட்டு இப்போ கிட்ட வருகிறார். अच्छे ध्यान से सुनना, उस स्त्री को मत रो कहकर उसके बाजू में आए यीशु मसीह। கிட்ட வந்து பாடையை தொட்டார். நல்லா கவனிக்கணும். எதை தொட்டார்? பாடையை தொட்டார். பாடைன்னு என்ன? சுமந்து கொண்டு போவாங்க இல்லையா? மரித்த பிறகு அடக்க பண்ணுவது சுமந்து பாடை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ பாடை கட்டி தூக்கிட்டு போயிட்டு கொண்டு போது இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டார். तब उसने पास आकर अर्धी को छुआ। अच्छा ध्यान से सुनना, यीशु मसीह पास आकर उस अर्धी, उस मुर्दा को जो उठा के लेके जा रहे थे, वो अर्धी को छुआ। அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? பாடை தொட்ட உடனே பார்த்தீங்களா, சுமந்தவர்கள் நின்றார்கள். अर्धी को छूने के बाद क्या हुआ? अर्धी को छुआ और जो उसको उठा रहे थे वो लोग रुक गए थे। देखा आप लोग, जो उसको उठा के चल रहे थे वो लोग रुक गए थे। நீங்கள் கூட கர்த்தருக்காக நிற்கணும். சுமந்தவர்கள் நின்றார்கள். அவங்களுக்கும் எவ்வளோ பாரம். அடக்க பண்ணுகிற கல்லறை தோட்டத்து வரைக்கும் சுமந்து கொண்டே போகணும் ஒரு பாரத்தை. இன்றைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கல்லறைக்கு போகிற வரைக்கும் பாரத்தை சுமந்து கொண்டே போகுது. देखा आप लोग, जो अर्धी को उठा के लेके जा रहे थे, जो मुर्दा को, वो लोग रुके। आज आपको भी परमेश्वर के लिए रुकना पड़ेगा। कितना दूर उठा के चलेंगे आप? वो लोग भी उठा के लेके जा रहे थे कब्र तक वो बोझ को। आज हम भी अपनी ज़िंदगी के सारे बोझ को लेके हम कब्र तक लेके जाते। आपको भी आज रुकना पड़ेगा। மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்.
ஆண்டவர் சொன்ன வருத்தப்பட்டு பாரசும், நீ கல்லறை போகிற வரைக்கும் பாரசும் வந்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்பட்டு பாரசும் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுவேன். சரி, கவனித்து பாருங்க. பாடையை தொட்டவுடனே சுமந்தவர்கள் நின்றார்கள். मत्ती 11 में 28 कहता है, जो भी दुख और बोझ के साथ है आप मेरी ओर आना, मैं आपको एक छुटकारा दूंगा। आज आप भी जो भी दुख और बोझ के साथ है आपको परमेश्वर की ओर आना है, वो आपको छुटकारा देगा। अच्छा, अब हम वचन में आएंगे। जैसे कि वो लोग अर्धी को लेके जा रहे थे, मुर्दा को लेके जा रहे थे, जब परमेश्वर पास आए वो लोग वहाँ पर रुके। அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். तब उसने कहा, ए जवान, मैं तुझसे कहता हूँ उठ। उसने उस मुर्दा हुआ जवान को देखकर कहा, मैं तुझसे कहता हूँ उठ। என் அன்பான தேவ சின்னமே, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது பார்த்தீங்க. ஏன்னா அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும், ஒரு மரித்த சரீரத்தை எழுப்ப வல்லமுள்ள தேவன். அவர் பரிதானம் வாங்கவில்லை பாருங்க. मेरे प्रिय परमेश्वर के लोग, उसके शब्द में सामर्थ था, क्योंकि वो प्रभुओं का प्रभु है, राजाओं का राजा है, ईश्वरों का ईश्वर है। उसने उनसे कुछ नहीं चाहा। उसने उस मुर्दा हुआ युवक को देखकर कहा, तू उठ। ஒரு மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறார். அதுக்காக அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, மாங்காய் கொண்டு வா, பழம் கொண்டு வா, அது எல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும்னு எதுவுமே கேட்கல. ஏன்னா பரிதானம் வாங்காத ஒரு தேவன். உனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னா அவர் சாதாரணமாக செய்து முடிச்சிடுவார். நீ அவரை நோக்கி கூப்பிட்டுப்பார், உங்கள்கிட்ட எதையும் கேட்க போட்டு. பைபிளில் தான் எழுதியிருக்கு, நான் பரிசு எடுத்தால் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். பரிதானம் வாங்காமல் ஒரு மரித்த ஒரு சரீரத்தை எழுப்பினார். வாலிபனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவர் தான் அதிகாரம் உள்ளவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். उसने उस मुर्दा को देखकर कहा, तू उठ। देखा आप लोग, उसने कुछ नहीं मांगा, आप ये लाओ तभी मैं उसको जी उठाऊंगा, आप मुझे ये देंगे तो मैं जी उठाऊंगा। परमेश्वर आपसे कुछ नहीं मांगता है। वचन में भी वही लिखा है, उसको भूख लगेगा तो भी आपसे कुछ नहीं मांगेगा। उसको आपसे कुछ नहीं मांगना है, आप उसके ओर पुकारेंगे तो वो आपको मदद करेगा। उसके पास अधिकार है। देखा उसने क्या कहा, ये जवान, मैं तुझसे कहता हूँ तू उठ। अधिकार के साथ कहा, क्योंकि उसके पास अधिकार है। சமுத்திரத்தை பார்த்து சொன்னார், இதற்கு மேலே இறையாது என்று சொன்னார். சமுத்திரம் அப்படி நின்றது. समुद्र को देख के कहा, तू शांत हो जा, और वो शांत हो गया था। ஏன்னா சமுத்திரம் அவர் கீழ்ப்படிந்தது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தது. ஏன்னா அவர் வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. ஏன்னா அதை ஆளுகை செய்கிறவரே ஆண்டவர் தான். समुद्र ने उसके आज्ञा को माना, क्योंकि उसके शब्द में सामर्थ्य है और अधिकार है, क्योंकि सारी सृष्टि का मालिक वही है। எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து, நல்லா கவனிங்க, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்துட்டான். उसने मुर्दा हुआ जवान से कहा, मैं तुझसे कहता हूँ उठ। तब मुर्दा उठ बैठा। देखा आप लोग, मुर्दा उठ बैठा। பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையில் எழுந்து போனதெல்லாம் மறுபடியும் எழுந்து உட்காரச்சு. देखा आप लोग, आपकी ज़िंदगी में जो भी चीज़ आप खो चुके थे उसे फिर से उठाएगा। இவ்வளோ நாள் விட்ட கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நியாயசி, அந்த விதவைக்கு தேவன் நியாயசி. ஒரு பக்கம் அழாதே என்று சொல்லி சமாதானப்படுத்தினோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மரித்து போய் அந்த சரீரத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். इतना दिन आप रोए थे, आपको अभी न्याय करेगा। वो विधवा के लिए उसने न्याय किया। एक और उसने बोला उसको तुम मत रो बोला, और एक और उसका मुर्दा हुआ बेटा को उसने उठाकर उसको न्याय किया। உன் குடும்பத்தில் கூட என் அன்பான தேவச்சன் நியாய விசாரிக்கிற தேவன், எதெல்லாம் இழந்து போனீர்களோ மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சிவார். मेरे प्रिय परमेश्वर के लोग, न्याय करने वाला परमेश्वर आपके परिवार में भी जो भी चीज़ आप खो चुके थे, खो लिए थे, उसे वापस देकर आपको आनंद करेंगे, खुशी करेंगे। அவர் தான் சொல்ல முடியும், அழாதே. நீ மனுஷன் சொல்வார்கள் அழாதே என்று, ஆனாலும் நமக்கு கண்ணீர் வந்துட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு தடவை சொன்ன அழாதேன்னு சொன்னால் உன் துக்க நாட்கள் சந்தோஷமே மாறிடும். वो एक ही कह सकता है, मत रोना। मनुष्य बोलेंगे तो मत रोना, फिर भी आपका आंसू रुकता नहीं। लेकिन जब परमेश्वर बोलेंगे मत रोना, तो आपका ज़िंदगी में सब आंसू आपका रुक जाएगा। ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த சரீரம், மரித்து போன சரீரம் இப்போது எழுந்து உட்கார, அப்படிதான் எல்லாம் முடிந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா?
ஐயோ என்னை ஏமாற்றி இந்த நிலத்தை பிடுங்கிக்கிட்டாங்க, இடத்தை பிடுங்கிக்கிட்டாங்க, நகையை எடுத்துக்கொண்டாங்க, பணத்தை எடுத்துக்கொண்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? முடிஞ்சு போனதை தான் கர்த்தர் எழுப்பி மறுபடியும் உட்கார செய்ய போகிறார். அவன் பாருங்க, முடிந்து போன ஒரு கதையை மறுபடியும் எழுந்து உட்கார செய்து அடுத்து என்ன செய்கிறார்? देखा आप लोग, खत्म हुआ शरीर, मुर्दा हुआ शरीर को परमेश्वर उठा दिए। आज आपकी ज़िंदगी में भी अब आशीर्वाद खो चुके थे, लोग आपको लूट लिए, आप सारी चीज़ में विश्वास छोड़ दिए कि ये मुर्दा हो गया, ये ख़त्म हो गया। मुर्दा हुआ उस चीज़ को ही परमेश्वर उठाएंगे। देखा आप लोग, मुर्दा हुआ उसको परमेश्वर उठाकर आगे क्या हुआ देखेंगे। பேச தொடங்கினான். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா? இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சா, கர்த்தர் உங்களை பேச வைப்பார். அந்த இடத்துல உங்களை பேச வைப்பார். உங்கள் தலையை நிமிரச் செய்வார். அதான் வேதம் சொல்லுது, உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். और वो बोलने लगा। देखा आप लोग, जो मुर्दा का उसको उठाकर परमेश्वर ने उसको बोलने रखा। आज किधर किधर आप बोल नहीं पाए, आपका सिर झुक गया था, आप मुंह नहीं खोलने पाए, वहाँ पर आपको परमेश्वर ऊंचा करके आपको बोलने रखेंगे। क्योंकि वचन वही कहता है, आप पूछ नहीं रहेंगे, सिर रहेंगे, आप नीचा नहीं रहेंगे, ऊंचा रहेंगे। பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் கையில் ஒப்புவித்தார். और उसने उसे उसकी माँ को सौंप दिया। அன்பான தேவ சொந்தமே, ஒரு விதவைக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார். ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் நீதி செய்கிற, நியாயம் செய்கிற ஒரு தேவன். அதெல்லாம் தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி முறையிட்டால், அவரை நோக்கி நீ கூப்பிட்டால் பதில் தருவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை தேவன் கைவிட மாட்டார். मेरे प्रिय परमेश्वर के लोग, उसने उस विधवा को न्याय किया। वचन वही कहता है, वो अनाथों और विधवा को न्याय करता है। इसीलिए आप उसकी होर पुकारेंगे तो वो आपको न्याय करेगा। ஒருவேளை நீ யாரையெல்லாம் கூட நம்பி இருக்கலாம், ஒருவேளை அவங்களெல்லாம் கூட ஏமாற்றி போயிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வழக்கு இருக்கும் என்று சொன்னால் நிலத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ உங்கள் பொருளை குறித்து அபகரித்து போய்விட்டார்கள், வழக்காடி சோர்ந்து போய்விட்டோம், அவ்வளோதான் இனி முடியாது என்று நினைக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறேன். आप जिस जिस पे भरोसा रखे थे वो सब छोड़ देते। अगर आपको कोई कार्य के लिए कोर्ट में केस चल रहा है, आपका ज़मीन के लिए लड़ के आप तक गए, आप भरोसा छोड़ दिए, तो आपसे परमेश्वर कहता है कि वो आपके लिए न्याय करने वाला परमेश्वर है, क्योंकि वो प्रभुओं का प्रभु है, राजाओं का राजा है। அவர்கள் என்னோக்கி கூப்பிட்டால் நான் அவர்களுக்கு கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு நான் நீதி செய்வேன், நியாயம் செய்வேன். अगर आप परमेश्वर की ओर पुकारेंगे तो वो आपके लिए नीति करेगा, आपके लिए न्याय करेगा। இந்த விதவை பெண்ணுக்கு தேவன் நியாயம் செய்தார். ஒரே மகன் திரும்ப தேவன் கொடுத்தார், எழுப்பினார், உட்கார வைத்தார், தன் தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இனி அழாது என்று சொன்னவர் தான் அதுக்கான பரிகாரத்தை செய்து முடித்தார். इस विधवा स्त्री को उसने न्याय किया। एकलौता पुत्र था, मर गया था, उसने कहा तो मत रो कहकर उसको जी उठाकर उसके पास दिया। அவரால் தான் இது செய்ய முடியும். நண்பன தேவ சின்னமே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து இருக்கிறது. எழுந்து போனதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விசுவாசிங்கள், அது அப்படியே நடக்கும். वो एक ही न्याय कर सकता है। मेरे प्रिय परमेश्वर के लोग, आज परमेश्वर के वचन आपकी ओर आए। आप जो भी कार्य खोए थे, जो भी चीज़ आप खो चुके थे, वो आपको फिर से देगा, वो आपके लिए न्याय करेगा। आप उसकी होर पुकारना। ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் நியாயம் செய்கிறார். தெரியல, இந்த வாரம் அநேக குடும்பத்தில் இருக்கிற அநேகருக்கு நீதியும் நியாயம் செய்ய போகிறார். இழந்து போனதெல்லாம் திரும்ப உங்கள் வீட்டை தேடி வரும். वो विधवा और अनाथों को न्याय करने वाला परमेश्वर है, यही वचन कहता है। पता नहीं आज सुसमाचार के द्वारा परमेश्वर बात कर रहे। इस हफ्ता आपके परिवार में जो भी चीज़ आप खो चुके थे, जो भी चीज़ आप खो चुके थे, वो सारे आपके घर में फिर से आएगा, क्योंकि परमेश्वर आपके लिए नीति और न्याय करेंगे। உங்களை ஏமாற்றினவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஆனால் நம்ம ஆள் அதை விட பெரிய ஆள். ஏன்னா வேதம் சொல்லு, தேவாதி தேவன், அந்த ஆளை விட பெரிய ஆள் தான் நம்ம ஆள். आपको जो भी लूटे, चाहे वो कितना भी बड़ा आदमी हो, कितना भी बड़ा मनुष्य हो, जो हमारे परमेश्वर उससे भी बड़ा है, क्योंकि वचन वही कहता है, वो प्रभुओं का प्रभु है, राजाओं का राजा है। கர்த்தாதி கர்த்தர், எத்தனையோ அவங்களுக்கு கர்த்தர் இருக்கட்டும், ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தர், அவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்.
அவர் பயங்கரமானவர். वो प्रभुओं का प्रभु है, चाहे उन लोगों को कोई भी प्रभु होने दो, किसी को भी वो आराधना करने दो। जो परमेश्वर हम आराधना करते हैं वो प्रभुओं का प्रभु है, वो एक समर्थ प्रभु है। உனக்கு நீதி செய்யணும் என்று சொன்னால், உனக்கு நியாயம் செய்யணும் என்று ஒரு தடவை ஒரு மனதுருகிட்டால், இழந்து போனதை மரித்து போனதை மறுபடியும் எழுப்பி உனக்கு தருவார். अगर आपको नीति करने वो सोच लिया तो, आपको न्याय करने के लिए वो सोच लिया तो, जो भी मुर्दा हुआ, जो भी मर चुका तो उसको फिर से उठाएगा। வீட்டுக்கு தட்டி வரும் உங்கள் எதிரிகளுக்கு முன்பு, சத்துருகளுக்கு முன்பு கர்த்தர் அதை பிடுங்கி உனக்கு திரும்ப தருவார். आपके घर को ढूंढ कर आएगा, आपके विरोधी के सामने, आपके शत्रु के सामने उससे छीन कर आपको आशीर्वाद देगा। கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்கள் எதிராளிகள் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்கள் வீட்டை அபகரித்து கொண்டு போன பொருளையும் திரும்ப உங்களுக்கே கொடுத்துருவார்கள். அவங்களே வந்து கொடுப்பார்கள். பாருங்கள், ஒன்று நீங்கள் கர்த்தர் நோக்கி முறையிடுங்கள், கர்த்தரிடத்தில் செபம் பண்ணுங்கள், திரும்ப வந்து கர்த்தர் உங்களுக்கு சேர்த்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். परमेश्वर आपके लिए सब कुछ करेंगे। आपके विरोधी जो भी आपसे लूटे थे वो कुछ सामने से आके आपको दे देंगे। जो भी आशीर्वाद आपको हुए थे उस कुछ सामने से आपको आके मिल जाएगा। आप परमेश्वर की ओर पुकारना, वो आपको न्याय करेगा। அதல்தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாய் போதிக்கப்பட்டு இருக்கு. அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் என்று சொன்னால் ஜெபம் பண்ணினாள், அவர்களுடைய ஜெபத்தை நான் கேட்டு அவர்களுக்கு நீதி செய்வேன். इसीलिए वचन कहते हैं, अगर वो लोग मेरे ओर देखेंगे तो मतलब आप परमेश्वर की ओर प्रार्थना करेगा तो परमेश्वर आपके लिए न्याय करेगा और नीति करेगा। ஆம் பிரியமான அன்பான தேவ சன்னமே, ஒடுக்கப்பட்டு இருக்கிற, அனாதையே இருக்கிற, திக்கற்ற இருக்கிற, பரதேசியே இருக்கிற உனக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீ உணர்ந்து கொள். हाँ मेरे प्रिय परमेश्वर के लोग, अनाथ है आप, विधवा है आप, परदेशी है, कष्ट में टूटे गिरे, आपको न्याय और नीति करने एक परमेश्वर है, ये आप एक ध्यान पे रख लेना। உனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள். அவர் உனக்கு நீதி செய்வார். आपके लिए युद्ध करने एक परमेश्वर है, वो आपके लिए युद्ध करेगा, वो आपके लिए न्याय करेगा। எந்த பாதாளத்தில் இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அங்கிருந்து உன்னை விடுவித்து உன்னை மகிழ்ச்சிய தேவன், வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்தான் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். எல்லா குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் நான் ஒடுக்கப்பட்டிருந்தேன், நொடுக்கப்பட்டிருந்தேன், எல்லாம் இழந்து போயிருந்தேன். இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக கிடைக்கப்பட்டிருக்கு. திரும்பவும் எல்லாம் என்னை சேர்ந்து வரும். இதோ மரித்து போன அந்த சரீரத்தை எழுப்பினது போல கர்த்தர் என்னுடைய வழக்குகளை எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பித்து என்னுடைய சம்பத்துகள், என் ஆசீர்வாதங்கள், என் வீடு, நிலம், என்னுடைய பொருள்களை எல்லாம் கர்த்தர் திரும்ப எனக்கு தரப்போகிறார். चाहे आप कोई भी गड्ढे में हो, कहाँ पर भी गिरे हो, कोई भी स्थिति में हो, अभी आपको बचाने के लिए परमेश्वर सामर्थ्य है, क्योंकि वो प्रभुओं का प्रभु है, राजाओं का राजा है, ईश्वरों का ईश्वर है। सब परिवार मिलके बोलना, हाथ उठाकर बोलना, हालेलुया। मैं जो भी खोया था वो सब वापस आएगा। जितने भी लोग मुझे लूटे थे वो फिर से आएगा। सब बोलना एक मन होकर। ये सुसमाचार का द्वारा परमेश्वर मेरे से बात की। जो भी चीज़ मैं खोया था, जो भी आशीर्वाद मेरे घर से निकला था, जो भी लोग मेरे से लूटे थे, वो सब मेरे को फिर से आएगा। परमेश्वर मेरे लिए न्याय करेंगे। आप विश्वास करना। தாய் உன்னை மறந்தாலும், பார்த்தீங்களா, தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. இதை ஞாபகத்தில் வச்சு உன் சொந்த பந்துங்கள், நண்பர்கள், ரொம்ப நெருங்கினவர்கள் எல்லாரும் மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். अगर आपके माता पिता भी आपको भूल गए तो भी वो नहीं भूलेगा। चाहे आपके परिवार में लोग, आपके दोस्त, आप जिससे बहुत प्यार कर रहे थे, उन लोग भी आपको भूल गए तो भी परमेश्वर आपको कभी नहीं भूलेंगे। தாய் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சொல்லு, தாய் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளு, ஏழையின் ஜெபம் கேளு. இயேசுவே மனமே, இயேசு
திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவர் எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. அன்பான தேவ சின்னமே, நம் ஆராதிக்கிற தேவன் நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன். அவர் நம்முடைய கூக்குரலுக்கு, நம்முடைய செபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். मेरे प्रिय परमेश्वर के लोग, हम जो परमेश्वर की आराधना करते हैं वो नीति करने वाला परमेश्वर है, न्याय करने वाला परमेश्वर है, हमारा प्रार्थना को सुनकर उत्तर देता है. இன்றைக்கு விதவைகள் கர்த்தரை தான் நம்பணும், அதான் வேதம் சொல்லுது. பாருங்க, ஒரு சகோதரியை காண்பித்து நாம் செபிக்க போகிறோம். லூகாஸ் 2ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தை வாசிக்க கேட்போம். और विधवा लोग, आपको परमेश्वर पे ही भरोसा रखना है. हम अभी एक स्त्री के बारे में पढ़कर हम प्रार्थना करेंगे. हम लूक 2 में 36 और 37 पढ़ के देखेंगे. குமார்த்தியுமாகிய நல்ல கவனிக்க, அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னிபிரியாத்தில் விவாகம் ஆகி முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவள். நல்ல கவனிக்கணும். 36ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் இளம் வயதில் திருமணம் செய்து புருஷனோடு 7 வருஷத்தை வாழ்ந்தாள். 7 வருஷத்து பிறகு அவளுடைய புருஷன் மரித்து போனான். और ओशर के गोत्र में से अन्ना नाम फनेल की बेटी एक भविष्यद्वक्ता थी. वह बहुत बूढ़ी थी और विवाह होने के बाद 7 वर्ष अपने पति के साथ रह पाई थी. तो ये वचन को ध्यान से सुनना. अन्ना नाम की एक भविष्यद्वक्ता थी. वो जब जवान थी तो उसका शादी हुआ. वो सिर्फ 7 साल अपने पति के साथ रह पाई. उसके बाद उसके पति गुजर गया था, फिर वो विधवा थी. நல்லா கவனிக்கணும். என்னமான விதவையாக கணவனை இழந்து ஒருவேளை திக்கற்ற ஒரு சூழ்நிலை இருப்பேன் என்று சொன்னால் இந்த செய்தி கவனமாக கவனிங்க. அவள் 7 வருஷம் மட்டும் தான் தன் திருமண வாழ்க்கை அனுபவித்தாள். 7வது வருஷத்தில் தன் புருஷன் மரித்து போனான். அவள் என்ன உடனே தீர்மானம் எடுத்தாள்? வேதம் என்ன சொல்லி பாருங்கள். अच्छा, ध्यान से सुनना मेरे प्रिय परमेश्वर के लोग. अगर आप में से कोई विधवा है, आपका पति नहीं है, तो आप ध्यान से सुनना. वो अन्ना नाम की स्त्री सिर्फ 7 साल उसके पति के साथ थी. उसके बाद उसका पति गुजर गया था, वो विधवा हो गई थी. उसके बाद उसने क्या निर्णय लिया, ये आप आगे पढ़ेंगे 37 में. ஏறக்குறைய 84 வயது வரையும் அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவ்வளவுதான். वो 84 वर्ष से विधवा थी और मंदिर को नहीं छोड़ती थी, पर उपवास और प्रार्थना कर करके रात दिन उपवास किया करती थी. கர்த்தர் பக்கம் சார்ந்துட்டா பாரு. தான் புருஷனை நம்பியிருந்த புருஷன் மரித்து போனால், விதவையாக்கப்பட்டாள். உடனே அவள் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், நான் கர்த்தர் சார்ந்திருக்கிறேன். वो परमेश्वर की ओर टेहर ली. देखा आप लोग, उसका पति था, वो मर गया था, विधवा हो गई थी. फिर उसने एक ही निर्णय लिया, वो परमेश्वर की ओर ठहर गई, परमेश्वर की ओर फिर गई. 84 வயதாச்சு. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறாள். விழித்திருந்து ஜெபம் பண்ணி உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கிறாள். என் அன்பான தேவ சொந்தமே, உங்கள் நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறீர்கள்? 84 साल की हो गई थी, फिर भी रात और दिन परमेश्वर के सबूग में रह के उपवास करके प्रार्थना करती थी. मेरे प्रिय परमेश्वर के लोग, आपका भरोसा किस पर है? அவள் விதவை பார்த்துட்டீங்களா?
7 வருஷம் வாழ்ந்தா, புருஷன் மறிச்சிட்டான். அவ்வளோதான். புருஷன் மறித்த உடனே அவள் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், நான் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருப்பேன். उस विधवा स्त्री को देखा, 7 साल पति के साथ थी, उसके पति मर गया। उसके बाद उसने एक ही निर्णय लिया, अभी मैं परमेश्वर के सम्मुख में ही रहेगी। இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். வேதம் சொல்லு, அவள் உபவாசித்து ஜெபம் பண்ணினாள், கர்த்தரை ஆராதனை பண்ணினாள். அதை தான் பவுல் கூட சொல்லுவாள், புருஷன் மறித்து விட்டால் நீ அப்படியே இருப்பது உனக்கு நல்லது என்று சொன்னார். रात और दिन प्रार्थना करती थी, उपवास रह के प्रार्थना करती थी, परमेश्वर की आराधना करती थी, परमेश्वर पे अपनी भरोसा रखी। वही पौल भी कहता था, अगर आपका पति मर गए तो आप वैसे ही रहेंगे तो अच्छा है परमेश्वर के सम्मुख में। ஆம் பெரியம்மாள், உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும். ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிகளுக்கும் அவர் நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார். நாம் செபிக்க போகிறோம். आम प्रिय लोग, आपके भरोसा परमेश्वर पर होना चाहिए, क्योंकि अनाथ और विधवा को वो न्याय करने वाला परमेश्वर है। अभी हम प्रार्थना करने वाले हैं। ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் திக்கற்ற ஒரு சூழ்நிலை, யாருமே இல்லையோ, என்னை யாரும் கவனிக்கிறதில்லை, யாரும் என்னை பார்க்கறதில்ல, ஒரு அனாதையை போல இருக்கிறேன்னு இந்த உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள். உயிருள்ள ஒரு தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறார் என்று மறந்து விடாது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார். अगर आपके परिवार में आपको ऐसा लग रहा है कि आपको कोई नहीं है, आपको सब बात छोड़ दिया, आप अनाथ महसूस कर रहे हैं, आपको मदद करने कोई नहीं है, ऐसा आपको लग रहा है, तो एक चीज़ याद रखना, आपको मदद करने एक परमेश्वर है। वो अनाथ और विधवा को न्याय करने वाला परमेश्वर है, वो आपको मदद करेगा। ஆம் பிரியமான தேவச்சனம், இன்றைக்கும் தேவன் உனக்கு நீதி செய்ய போகிறார். செய்ய வேண்டியது என்ன? அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். हाँ प्रिय परमेश्वर के लोग, आज भी परमेश्वर आपको नीति करेंगे। आपको करना क्या है? सिर्फ उसकी ओर देख के प्रार्थना करना है। லூகாஸ் 18ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் பார்த்துன்னு சொன்னால், ஒரு விதவை இரவும் பகலும் போய் ஒரு மனுஷனிடத்தில் மண்டாடுகிறார். அந்த மனுஷன் கடவுளுக்கு பயப்படாதவனும், அவனிடத்தில் போய் அவள் விதவை மண்டாடினாள். அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் இவளுக்கு எப்படியாவது நீதி செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். வேதம் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போகாமல் எப்போது ஜெபம் பண்ணுங்க. लूकास 18 में भी एक विधवा स्त्री के बारे में लिखा था। वो एक राजा के पास जाके हर रोज़ निधि के लिए खड़ी रहती थी। वो राजा परमेश्वर को नहीं जानता था, वो सही नहीं था, फिर भी हर रोज़ निधि के लिए जाके खड़ी रहती थी। वो राजा इससे तंग होकर उसको निधि दे दिया। हाँ प्रिय लोग, वचन भी यही कहता है, हमें बिना थके हुए परमेश्वर से हर रोज़ प्रार्थना करना चाहिए। செபிப்போமா? இன்னைக்கு உங்கள் குடும்பம் ஒவ்வொரு சூழ்நிலும் ஏதோ ஒன்றில் திக்கற்றவர்களாக, ஒருவேளை ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் செபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே குடும்பத்தோடு கூட ஆண்டோடைய சமூகத்தை எல்லாம் முழங்கால் படிட்டு, இன்றைக்கி ஏன்னா ரொம்ப ஆவியானவர் உனக்கு நீதி செய்கிற ஒரு நேரம், ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்கிற ஒரு நேரம். முழங்கால் படியிட்டு கர்த்தர் நோக்கி முறையிடுங்கள், கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஒடுங்கினவர்கள், யாரால் ஒடுக்கப்பட்டீர்களோ, யாரால் அவமானப்பட்டீர்களோ, யாரால் மனநொந்து போயிருக்கிறீர்களோ, யாரால் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, யார் உங்களை துக்கப்படுத்தினார்களோ, எல்லா தேவனுக்கு முன்பாக நாம் வைக்கும்போது அவன் நீதி செய்து நியாயம் செய்ய விரும்புகிறார். अब हम प्रार्थना करने वाले हैं। आप भी आपके परिवार में कहाँ तो गिरे हैं, कहाँ तो कष्ट में टूटे हुए, हम परमेश्वर की ओर देखेंगे। सब घुटने में आके प्रार्थना करेंगे। पवित्र आत्मा ने इस अच्छे सुसमाचार के द्वारा हमसे बात किया है। हम घुटने में आके आज परमेश्वर की ओर देखेंगे। जो भी आपको लूटे, जो भी आपको कष्ट दिए, आपको दुख दिए, जो जगह में आप अनाथ महसूस किए, आप आज परमेश्वर को आप बताएंगे। परमेश्वर आपके लिए न्याय और नीति करेंगे। நாம் இப்போது செபிப்போம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி எல்லாம் முழங்கால் படிட்டு எல்லா ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். अब हम प्रार्थना करेंगे। सब घुटने में आ जाएंगे, आँख बंद करके परमेश्वर की ओर देखेंगे।
எல்லாம் ஒரு நிமிடம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்கள், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எதெல்லாம் திக்கற்றுள்ள இருக்கிற, எதெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கும், எல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. सब आँख बंद करके परमेश्वर को बुलाना। जो कार्य में आप टूटे, जो कार्य में आप अनाथ महसूस कर रहे हो, बताकर परमेश्वर को पुकारना, उसको बुलाना। கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தோ. அப்படியே எல்லா குடும்பமாக சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தோ. தீமைகள் என்னை சூழும் நேரோ, தீமைகள் என்னை சூழும் நேரோ. தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்கால துணையவர்க்கே தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலன், பக்கபலன் நீரே அல்லவோ, பக்கபலன் நீரே அல்லவோ. सब बोलेंगे परमेश्वर उठना, आपके हाथों से हमें बचाना परमेश्वर। இரவும் பகலும் அழுது கண்ணீர் விடுகிற அன்பான சகோதரியை கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஜீவன் உள்ள ஒரு தேவன், பரிதன வாங்காத ஒரு தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் கேட்டு ஒடுங்கினவர் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய, நீதி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். रात और सुबह रोने वाले मेरे बहन, परमेश्वर आज आपको प्रार्थना को उत्तर देने वाले हैं। वो आपके लिए न्याय और नीति करने वाले हैं। वो आपसे कुछ चाहने वाला नहीं है, वो आपको न्याय और नीति करने वाले। चाहे आपको विरोधी कितना भी बल होने दो, उससे आपको आज नीति और न्याय दिलाएगा। இந்த செய்தி கேட்டு முடித்து ஜெபத்தில் பார், ஆண்டவர் இழந்து போனதெல்லாம் திரும்ப உன் வீட்டை தேடி வரும். எத்தனை வருஷத்துக்கு முன்பு உன்னை ஏமாற்றிருந்தாலும் கர்த்தர் அதை பிடுங்கி உனக்கு தருவார். इस सुसमाचार का जो भी सुने, ये प्रार्थना के बाद आप देखना, परमेश्वर आपको फिर से, आप जो भी खोए थे, जो भी लोग आपसे लूटे थे, वो लाके देंगे। चाहे वो कितना भी साल हो, कितना भी वर्ष पुराना हो, परमेश्वर वो आपको फिर से लेके आके आपके हाथ पे देंगे। எல்லாம் முடிந்து போனது, அடக்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்து போல எல்லாம் முடிந்து போனது, இனி கிடைக்காது, இனி வராது என்று நினைத்திருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்க, உன் குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்க. ஒடுக்கப்பட்டவருக்கு பக்கத்தில் பலன் இருந்தாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். सब कुछ खत्म हो गया, अब मैं कुछ नहीं कर सकता हूँ, ऐसा सोच रहे हाँ, आपके परिवार के साथ परमेश्वर है। चाहे आपके विरोध में जो भी करने दो, परमेश्वर आपके साथ रहेंगे, आपको नीति और आपको न्याय दिलाएंगे। விசுவாசி, இன்றைக்கு ஒரு அற்புதம் உன் வீட்டில் நடக்கும். இப்போது உன் வீட்டில் ஒரு தெய்வீக வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. आप विश्वास करना कि आपके घर में एक चमत्कार होएगा। अभी आज अभी एक चमत्कार होएगा। अभी प्रभु का प्रसन्न आपके घर में उतर कर आ रहा है। இருளான எல்லா இயேசுவின் நாமத்தில் வெளிச்சமாய் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கு. உன் கண்ணீரை காண்கிற தேவன், सारे अंधेरा को उजाला में करने वाला परमेश्वर है वो। आपके आंसू को देखने वाला परमेश्वर है वो। அழாதே என்று சொல்லி அவரால் அழ முடியும், அவர் தான் சொல்ல முடியும். உனக்கு எத்தனையோ பேர் சொல்லிவிட்டார்கள் அழாதே அழாதே என்று. ஆனால் உன் கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு. ஒரு வருஷம் அவர் அழாதே என்று சொன்னார். இனி வாழ்நாள் முழுவதும் நீ அழாமலே இருப்பாய். रो मत, ऐसा सिर्फ वो एक ही कह सकता है। चाहे इस दुनिया में कोई भी आपको आके बोलेगा रो मत, आपका आंसू फिर भी नहीं रुकेगा। आप परमेश्वर यीशु मसीह की ओर पुकारना। अगर वो एक बार आप रो मत बोलेंगे तो आप जिंदगी भर कभी नहीं रोएंगे। உனக்கு நீதி செய்கிறார், உனக்கு நியாயம் செய்வார். உன் பொருள் திரும்ப உன் வீட்டை தேடி வரும்.
உன் இடம் உன்னை தேடி வரும், உன் வீடு உன்னை தேடி வரும், உன் பணம் உன்னை தேடி வரும், உன் ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். கர்த்தர் அதை உனக்கு திரும்ப தருவார். आपको निधि करने वाला परमेश्वर है। आप कोई हुए सारी चीज़ फिर से आपके घर ढूंढ के आएगा, ज़मीन आएगा, घर आएगा, आप जो भी पैसे खोए थे वो सब आपको घर ढूंढ के आएगा। परमेश्वर आपके लिए वो करेंगे। எப்படி மரித்து போன சரீரத்தை எழுப்பி மறுபடியும் அந்த தாய் இடத்துல ஒப்பு கொடுத்தாரோ அப்படி உன் கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பா. அப்போது நீ ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லு. அப்போ சொல்லு, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராட்சாதி ராட்ச, பயங்கரமான தேவன், வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு நீ நன்றி மட்டும் சொல்லு. जैसा मृदा हुआ उस युवक को जी उठाकर उसकी माँ के पास, विधवा माँ के पास दिया, वैसा आपके सारे खोए हुए आशीर्वाद को फिर से आपको देंगे। तब आप परमेश्वर को सिर्फ धन्यवाद कहना। और राजाओं का राजा है, प्रभुओं का प्रभु है, ईश्वरों का ईश्वर है, सामर्थ प्रभु है, आप उसको धन्यवाद कहना। இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஒடுக்கப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். மடங்கடிக்கப்பட்டதெல்லாம் கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆம் பெரியமான விழுந்து போனது எல்லாம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவ, உங்கள் பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவ, உங்கள் ஆஸ்திகளை தூக்கி நிறுத்துவ, உங்கள் பிஸ்னஸை தூக்கி நிறுத்துவ, உங்கள் எதிர்காலத்தை தூக்கி நிறுத்துவ, உங்கள் படிப்புகளை தூக்கி நிறுத்துவ, உங்கள் வேலைகளை தூக்கி நிறுத்துவ. உங்கள் வேலை மேலே எத்தனை பேர் ஒடுக்கப்பட்டிருந்தால், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதி இருந்தால் கர்த்தர் அங்கே உனக்கு நீதி செய்வார். आज जो भी ये सुसमाचार सुन रहे हैं, आपके परिवार में परमेश्वर आज निधि करेंगे, न्याय करेंगे। जो भी आप खोए थे, जिधर भी आप गिरे थे, वहाँ से परमेश्वर आपको उठाएंगे, आपके बच्चे को उठाएंगे, आपके परिवार को उठाएंगे, आपके बिजनेस को उठाएंगे, आपको पढ़ाई में आपको मदद करेंगे, आपके काम में आपको मदद करेंगे। जो भी आपके विरोध बात कर रहे थे उनके सामने आपको आशीर्वाद करेंगे और आपको न्याय और निधि करेंगे। தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. வியாதியினால் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாயா? வியாதி, ஐயோ இது குணமாக முடியல, இது சுகமாகவில்லை, நொடுக்கப்பட்டு இருக்கிறீர்களாம். கர்த்தர் இது மனதுருகும்படி கர்த்தர் நோக்கி மன்றாடி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் அந்த வியாதியை என்னை குணமாக்கி என்னை சுகமாக வைத்து விடுவார். अगर कोई रोग या कोई बीमारी से आप झुके हुए बहुत कष्ट उठा रहे तो परमेश्वर की ओर पुकारना। प्रभुओं का प्रभु, ईश्वरों का ईश्वर, राजाओं का राजा, सामर्थ प्रभु उस बलवीन को, उसको रोग को हटाकर आपको नीति और न्याय करेगा और वो आपको चंगाई देगा। உன் படுக்கையை மாற்றி விடுவார் ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மீது இருக்கிற எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. परमेश्वर आप सबको आशीर्वाद करे, मैं प्रार्थना करता हूँ। सब परिवार को, सब बच्चे को, जो भी ये सुसमाचार सुन रहे, सबको आशीर्वाद करे। उनकी ज़िंदगी में जो भी बुराई है वो आप अच्छाई में बदल देना प्रभु। கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி, கொடுக்கிற சுகத்துக்காக நன்றி, கொடுக்கிற நன்மைகளுக்காக நன்றி, கொடுக்கிற பலத்திற்காக நன்றி, கொடுக்கிற தைரியத்துக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், உணவுகளை ஆசீர்வதியும் அப்பா. आप बल दे रहे इसके लिए धन्यवाद, आप धैर्य दे रहे इसके लिए धन्यवाद, अगुवाई कर रहे इसके लिए धन्यवाद, आप छुटकारा दे रहे इसके लिए धन्यवाद। और एक परिवार के भोजन को आशीर्वाद करना पिता। பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், மகிழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. தனித்து விடப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. बच्चे लोग खुश रहने दो पिता, आनंद रहने दो और आशीर्वाद रहने दो। जो भी अकेले है, अनाथ है, आप उनको आशीर्वाद करो, उनके साथ रहना पिता। 14 நாட்கள் தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை கவனித்து பாருங்கள் ஆண்டவர். அவள் தனிமையில் எத்தனை போராட்டங்களை, எத்தனை வித துக்கங்கள், எத்தனை வித வேதனைகள் அனுபவிக்கிறார்கள் அப்பா. இந்த தனிமையான வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் மட்டும் கூட இருங்க ஆண்டவர். ये अकेले जी रहे इन बच्चों को ध्यान देना प्रभु। इनकी ज़िंदगी में कितना कष्ट, कितना दुख, कितना आंसू है, आप इनको मदद करना। इस अकेले जीवन में आप उनके साथ रहना पिता। ஏன்னா நீங்கள் ஒருத்ததான் கூட இருக்குறப்பா. நீங்கள் ஒருத்ததான் சமாதானத்தை கொடுக்க முடியும் சுவாமி. நீர் ஒருவர் தான் ஆறுதல் படுத்த முடியும், நீர் ஒருவர் தான் அழாதே என்று சொல்ல முடியும் சுவாமி. இன்றைக்கு இந்த தேசத்தில் எங்கெல்லாம் அழுகை சத்தம் இருக்கிறதோ ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும், மனதுருகி ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அழாதே என்று இந்த தேசம் அழுகை நிறுத்திடும் அப்பா.
आप एक ही साथ रह सकते, आप एक ही मदद कर सकते, समाधान दे सकते हैं और मत रो ऐसा कह सकते प्रभु। इस देश में जहाँ जहाँ रोने का आवाज़ है, जहाँ जहाँ आंसू है, आप तरस आकर मत रो कहकर सबको रुका देना प्रभु। சொல்ல ஆகும் நீங்கள் கட்டளையிட நிற்கும் சுவாமி. ஆவியானவர் ஒவ்வொருவரை பலப்படுத்தும் திடப்படுத்தும் சுவாமி. आप जो भी बोलेंगे वो होगा प्रभु। पवित्र आत्मा सबको बल देना। நீர் அற்புதங்களை செய்துவிட்டமைக்கு நன்றி. சாத்தானுடைய தலையை நசுக்கினமைக்கு நன்றி. நீதி செய்தமைக்கா நன்றி செலுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ள வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். आप प्रार्थना सुने इसके लिए धन्यवाद प्रभु। शैतान के सिर को नष्ट कर दिया आपने, इसीलिए धन्यवाद। और एक परिवार को आशीर्वाद करो, समाधान हो, नीति और न्याय करना प्रभु। हमारे परमेश्वर यीशु मसीह के नाम से हम प्रार्थना मांगते, जीवित पिता, आमीन। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதேயும். ஆமென். ए मेरे मन यहोवा को धन्य कहो और उसके पवित्र नाम को धन्य कहो। ए मेरे मन यहोवा को धन्य कहो, उसके कोई उपकार को कभी नहीं भूलो। அன்பான தேவச்சனமே, ஒடுக்கப்பட்ட உங்களுக்கு நீதி செய்வார், ஒடுங்கி போன உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார். இந்த செய்தியை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நீதி செய்து உங்களை மகிழ்ச்சியும் போது, உங்கள் கண்ணீரை துடைக்கும் போது உங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாட்சியாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. मेरे प्रिय परमेश्वर के लोग, टूटे हुए आपको, गिरे हुए आपको परमेश्वर जोड़ेंगे। परमेश्वर आपको आशीर्वाद करेंगे, आपको नीति करेंगे, न्याय करेंगे। अब सिर्फ उसको धन्यवाद कहना। आमीन।